அனைவருக்கும் ப்ரோலிட்டேரியன் பிரீடர்ஸ் குழு சார்பாக இனிய மாலை வணக்கம். நம்ம குழு தொடர்ச்சியாக 200 நாட்களுக்கு மேல சட்டம் சார்ந்த வகுப்புல பல இன்னல்களுக்கு இடையே தொடர்ச்சி நடத்திட்டு வரோம். அப்போ அந்த வகையில இப்ப பாத்தீங்கன்னா சிஜே மெயின்ஸ் எக்ஸாம் சம்பந்தமா அது சம்பந்தமான வகுப்புகள் தொடர்ச்சியா நம்ம நடத்திட்டு வரோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்காக எடுத்து வந்திருக்க மேடம் பாத்தீங்கன்னா சித்ராதேவி மேடம் சென்னையில இருந்து நமக்காக வகுப்பு எடுக்க வந்திருக்காங்க. ஆல்ரெடி மேடம் வந்து நமக்கு எவிடன்ஸ் ஆக்ட் சம்பந்தமா ஒரு அருமையான கிளாஸ் வந்து எடுத்து கொடுத்துக்கிறாங்க. அந்த கிளாஸ் வந்து யாராவது பார்க்க தவறி இருந்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலுக்கு பார்த்துக்குங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிரிமினல் ட்ரையலை பற்றி மேடம் நமக்காக எடுக்க வந்திருக்காங்க. உங்களுக்கு இந்த வகுப்பு சம்பந்தமா ஏதேனும் சந்தேகம் இருந்தால் வகுப்பு முடிவில் கேளுங்க. கண்டிப்பா மேடம் உங்களுக்காக கிளியரிஃபை பண்ணுவாங்க. நம்ம வகுப்புக்குள்ள போலாம் மேடம். வெல்கம் மேடம். குட் ஈவினிங் எவ்ரிஒன். இன்னைக்கு டாபிக் என்னன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கிரிமினல் ட்ரையல். ஸோ நம்ம கிரிமினல் ட்ரையலோட ஃபண்டமெண்டல்ஸ் என்னன்னு சிஆர்பிசியில பாக்குறதுக்கு முன்னாடி கான்ஸ்டியூஷன் லாவில் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன் 2 இருக்கு. அந்த 2 ப்ரொவிஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கிரிமினல் சிஆர்பிசியில உள்ள ப்ரொவிஷன்ஸை பார்த்தோம்னா கரெக்டா இருக்கும். கான்ஸ்டியூஷன் லாவில் உள்ள 2 ப்ரொவிஷன் எதை சொல்றேன்னா ஆர்டிகிள் 20 and 21. ஸோ கிரிமினல் ட்ரையலோட ஃபண்டமெண்டல்ஸ் இந்த ப்ரொவிஷன்லயும் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டிகிள் 21 says about no one can be convicted for an act that was not an offense at the time of its commission, and no one can be given punishment greater than what was provided in the law prevalent at the time of its commission. ஸோ இதுல வந்து ஒரு அஃபென்ஸுக்கு வந்து ஒருத்தரை நம்ம கன்விக்ட் பண்ணணும்னா அந்த அஃபென்ஸ் எப்போ செய்யப்பட்டதுன்னு சொல்லப்படுதோ அந்த நேரத்துல அது அஃபென்ஸ் சொல்லி ஒரு லா வந்து அதை சொல்லியிருக்கணும். செகண்ட் திங் வந்துட்டு அந்த அஃபென்ஸ் கமிட் பண்ணின காலகட்டத்துல அந்த அஃபென்ஸுக்கு என்ன பனிஷ்மெண்ட் இருந்ததோ அந்த பனிஷ்மெண்ட்டை தாண்டி ஒரு பனிஷ்மெண்ட்டை அவருக்கு வந்து கன்விக்ட் பண்ணும்போது கொடுக்க கூடாது. அதாவது அட் த டைம் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் வந்து அந்த அஃபென்ஸுக்கான பீனல் லயபிலிட்டி ஒருவேளை என்ஹான்ஸ் கூட ஆயிருக்கலாம் பை வே ஆஃப் அமெண்ட்மெண்ட். பட் அந்த என்ஹான்ஸ்டு பனிஷ்மெண்ட்டை வந்து கொடுக்க கூடாது. அவர் அந்த அஃபென்ஸை கமிட் பண்ணும்போது என்ன லயபிலிட்டி இருந்ததோ அந்த பீனல் லயபிலிட்டிக்கு தான் அவர் வந்து லயபிள் ஆவாரு அப்படின்றது இந்த ப்ரொவிஷன்ல சொல்றாங்க. செகண்ட் வந்து ஆர்டிகிள் 21 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் which deals about life and personal liberty. So it says that no person shall be deprived of life and personal liberty except procedure established by law. So இந்த ஆர்டிகிள் 21ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபேர் ட்ரையல் ஆல்சோ a fundamental right under article 21 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் லான்னு சொல்லிட்டு வேரியஸ் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் மூலமா ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதுல ஃபேர் ட்ரையல்னா என்ன அப்படிங்கிறத அப்ப பார்க்கணும். ஸோ ஃபேர் ட்ரையல்னா என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா இட்ஸ் ஒன்லி இல்லஸ்ட்ரேட்டிவ் நாட் இன்க்ளூசிவ். ஸோ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் ஃபேர் ட்ரையல் கிடையாது. இட்ஸ் ஒன்லி இல்லஸ்ட்ரேட்டிவ் நேச்சர். ஸோ ஃபேர் ட்ரையல் இன்க்ளூட்ஸ் ப்ரிசம்ப்ஷன் ஆஃப் இன்னசென்ஸ். தி ப்ரிசம்ப்ஷன் ஆஃப் இன்னசென்ஸ் சொல்லும்போது இட் இஸ் அ ஃபண்டமெண்டல் லா, இட் இஸ் அ ரூல் ஆஃப் லான்னு கூட நம்ம சொல்லலாம். ஒருத்தர் மேல உள்ள அஃபென்ஸ் வந்து ப்ரூவ் ஆகிற வரைக்கும் the law should presume the person as innocent அப்படின்றது இந்த presumption of innocent. நெக்ஸ்ட் வந்துட்டு expeditious trial, that means speedy trial. ஸோ இந்த ஸ்பீடி ட்ரையல் பத்தி சொல்லும் போது இதுல இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து குசைனரா கார்ட்டூன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் டிசைடட் இன் தி இயர் ஆஃப் 1979. ஸோ இந்த குசைனரா கார்ட்டூன் இந்த கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா Supreme Court held that speedy trial is an essential ingredient of Article 21, and it is the constitutional duty of the state to set up such procedure which would ensure speedy trial of accused. So இதுல வந்து speedy trial வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்னு டிக்ளேர் பண்ணனது மட்டும் இல்லாம அதை வந்து என்ஃபோர்ஸ் பண்றதுக்கு ஸ்டேட் வந்து என்ன நெசசரி ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கணுமோ அதை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டேட்டையும் வந்து இதுல டைரக்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இண்டிபெண்டன்ட், இம்பார்ஷியல் அண்ட் காம்பிடன்ட் ஜட்ஜ். இதுவும் வந்து ஃபேர் ட்ரையல் அப்படின்றதுக்கு கீழே ஒரு இது வருது, இண்டிபெண்டன்ட், இம்பார்ஷியல் அண்ட் காம்பிடன்ட் ஜட்ஜ். ஸோ இந்த இண்டிபெண்டன்ட் அண்ட் இம்பார்ஷியல் அப்படின்னு சொல்லி வரும்போது ஜட்ஜ் ஷுட் பி இம்பார்ஷியல், அதாவது யார் மேலேயும் பயாஸா இருக்கக்கூடாது அப்படின்றத அதுல சொல்றாங்க, which is deals under section 479 of CRPC. So 479 of CRPC prohibits trial of a criminal case by a judge who is either party to the suit or is personally interested in the case.
சோ ஒரு ஜட்ஜ் வந்து தன் முன்னாடி இருக்கக்கூடிய கேஸ்ல அவரு பார்ட்டியாவும் இருக்கக்கூடாது, அவருக்கு பர்சனல் இன்ட்ரெஸ்டும் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஜட்ஜ் தான் அந்த கேஸை ஹேண்டில் பண்ணணும். தட்ஸ் கால்ட் இண்டிபெண்டன்ட் அண்ட் இம்பார்ஷியல் அண்டர் செக்ஷன் 479 ஆஃப் சிஆர்பிசி. நெக்ஸ்ட் வந்து காம்பிடன்ட் ஜட்ஜ். காம்பிடன்ட் மீன்ஸ் அந்த ஜட்ஜுக்கு வந்து அந்த கேஸை ட்ரை பண்ணக்கூடிய பெக்குனியரி ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கணும், ஆஸ் வெல் அஸ் டெரிட்டோரியல் காம்பிடன்சியும் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜட்ஜ் தான் அந்த கேஸை ட்ரை பண்ணணும் அப்படின்றது இதுல சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹியரிங் ஷுட் பி இன் ஓபன் கோர்ட் which is covered under section 327 of CRPC. So அதாவது கோர்ட் மஸ்ட் பி ஓபன் அப்படின்றது தான் இதுல சொல்றாங்க. ஹியரிங் ஷுட் பி இன் ஓபன் கோர்ட். நெக்ஸ்ட் வந்து நாலேஜ் ஆஃப் அக்யூசேஷன் அண்ட் அடிக்யூட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நாலேஜ் ஆஃப் அக்யூசேஷன் அண்ட் அடிக்யூட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லும்போது செக்ஷன் 50 ஆஃப் சிஆர்பிசில வந்து சிஆர்பிசில நம்ம இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். ஆஸ் வெல் அஸ் செக்ஷன் 228 சப்கிளாஸ் 2 ஆஃப் சிஆர்பிசி நம்ம இதுக்கு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். இந்த 50ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, it is the duty of the police officer who is arresting the accused without any warrant to provide full particular of the offense of which the accused is charged. அவர் வந்து வாரண்ட் இல்லாம அரெஸ்ட் பண்ணும்போது அந்த அக்யூஸ்ட் கிட்ட என்ன அக்யூசேஷனுக்காக ஒன்னு அரெஸ்ட் பண்றேன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் அவருக்கு ஃபுல்லா அவர் சொல்லணும். இட் இஸ் தி பவுண்டட் டியூட்டி இம்போஸ்ட் ஆன் தி போலீஸ் who is arresting the person. செகண்ட் வந்து 228 வந்து ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜ்ல வரும். அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆஃப்டர் ஃப்ரேமிங் ஆஃப் ஜட்ஜ் it should be read over to the accused அப்படின்றது இந்த 228ல சொல்லியிருப்பாங்க. So it is knowledge of accusation and adequate opportunity. இந்த adequate opportunityங்கும் போது இப்போ இந்த அக்யூசேஷனை வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்த அக்யூஸ்ட் சொன்னதுக்கு அப்புறம், அதாவது போலீஸோ இல்ல கோர்ட்டோ வந்து இந்த சார்ஜ் தான் உங்க மேல அப்படின்றத சொன்னதுக்கு அப்புறமா அதுக்கு ஒரு விளக்கம் அளிக்கிறதுக்கு அவருக்கு அடிக்குவேட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்றதையும் ஃபேர் ட்ரையல்ல சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ட்ரையல் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் அக்யூஸ்ட் அண்ட் எவிடன்ஸ் டு பி டேக்கன் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் அக்யூஸ்ட். இது வந்து செக்ஷன் 273 ஆஃப் சிஆர்பிசில சொல்லியிருப்பாங்க. ஸோ ட்ரையலும் எவிடன்ஸும் அக்யூஸ்டோட பிரசன்ஸ்ல தான் கண்டக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து கிராஸ் எக்ஸாமினேஷன் ஆஃப் ப்ராசிக்யூஷன் விட்னஸ். இப்போ ப்ராசிக்யூஷன் சைடு வந்து எந்தெந்த விட்னஸ் எல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறோம் அப்படின்றத இன் அட்வான்ஸாவே வந்து சார்ஜ் ஷீட் போடும்போதே அதுல சொல்லியிருப்பாங்க. அந்த விட்னஸை விசாரிக்கும் போது தி ஆப்பர்ச்சுனிட்டி டு கிராஸ் எக்ஸாமினேஷன் மஸ்ட் பி கிவன் டு தி அக்யூஸ்ட். இட்ஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ஃபேர் ட்ரையல் அப்படின்றதுல வருது. இதுல ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து பத்ரி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான், which is decided in the year of 1976. இதுல என்ன சொல்றாங்கன்னா, where a prosecution witness was not allowed to be cross examined on a material point with reference to his earlier statement made before police, his evidence cannot be accepted as validating his previous statement. So ப்ராசிக்யூஷன் விட்னஸை வந்து அந்த சைட் ஆஃப் ப்ராசிக்யூஷன் விசாரிச்சதுக்கு அப்புறமா மெட்டீரியல் பாயிண்ட்ல வந்து கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி ஷுட் நாட் பி டினைட் டு தி அக்யூஸ்ட். ஸோ அவங்க அக்யூஸ்ட் வந்து அக்யூஸ்ட் வந்து அந்த ப்ராசிக்யூஷன் விட்னஸை கிராஸ் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். அப்படி கொடுக்காத பட்சத்துல என்ன பண்ணணும்னா, it cannot be accepted as validating his previous statement. அவரோட அந்த ப்ராசிக்யூஷன்ல சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து வேலிட் ஸ்டேட்மெண்டா எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஜட்ஜ்மெண்ட்ல சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரொஹிபிஷன் ஆஃப் டபுள் ஜியோபார்டி. ஸோ இது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். டபுள் ஜியோபார்டி, ஒரே தப்புக்கு 2 நேரம் பனிஷ் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயம். இட் இஸ் டீல் அண்டர் செக்ஷன் 300 ஆஃப் சிஆர்பிசி as well as 20 subclass 2 of Constitution of India. Next வந்து prohibition of next வந்து legal aid. So legal aid comes under Article 39A of Constitution and 304 of CRPC. இதுல வந்து ஒரு important judgment, Khatri versus State of Bihar. What is said in the case was, the Supreme Court held that the accused is entitled to free legal counsel not only at the stage of trial but also when he is first produced before the magistrate and also when remanded. So trial commence பண்ணனதுக்கு அப்புறமா தான் அக்யூஸ்டுக்கு வந்து லீகல் எய்டு வந்து அவர் அவைல் பண்ண முடியும், பண்ணணும்னு கிடையாது. அவர் எப்போ மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ண போறாரோ, எப்போ ரிமாண்ட் பண்ண போறாரோ அந்த ஸ்டேஜ்ல இருந்தே அவருக்கு வந்து இந்த ரைட் வந்து he is entitled to get this right அப்படின்றது இதுல சொல்றாங்க. அதே போல அந்த செக்ஷன் 304 ஆஃப் சிஆர்பிசி கீழே it is the bounden duty imposed upon the state. அக்யூஸ்டுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்துட்டு கவுன்சில் என்கேஜ் பண்ணி கொடுக்கணும்.
அந்த அக்யூஸ்ட் வந்து பினான்சியலி இன்ஏபிளா இருந்தாருன்னா இது வந்து ஸ்டேட் வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும்ன்றத இந்த 304 சிஆர்பிசில சொல்லியிருக்காங்க. ஸோ இப்ப நம்ம சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே ஃபேர் ட்ரையல் அப்படின்றதுக்குள்ள வருது அண்டர் ஆர்டிகல் 21 ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இது வந்து இல்லஸ்ட்ரேட்டிவ் இன் நேச்சர். நெக்ஸ்ட் வந்து இந்த ஆர்டிகல் 21ல கீவேர்ட் என்னன்னா எக்ஸப்ட் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. ஸோ எக்ஸப்ட் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லான்னு சொல்லும் போது whether it means substantive law or procedure law அப்படின்றத நம்ம பார்க்கணும். The answer is both. அதாவது ப்ரொசீஜர் சட்டப்படி தான் ஒருத்தரோட ரைட்ஸையும் பர்சனல் லிபர்ட்டியையும் வந்துட்டு ப்ரொஹிபிட் பண்ண முடியும் அப்படின்றதான் இந்த ப்ரொவிஷன்ல சொல்றாங்க. அது வந்து சப்ஸ்டான்சிவ் லா ஒன்னு சப்ஸ்டான்சிவ் லாவோட அந்த இதுல சொல்லியிருந்தாங்கனாலும் அப்படி இருக்கணும், இல்ல சப்ஸ்டான்சிவ் லாவாகவும் இருக்கலாம், இல்ல ப்ரொசீஜர் லாவாகவும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 300க்கு வந்து பனிஷ்மெண்ட் வந்து மர்டருக்கு பனிஷ்மெண்ட் வந்து லைஃப் வரைக்கும் இம்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஐபிசில சொல்றாங்க. ஐபிசி இஸ் சப்ஸ்டான்சிவ் லா. ஸோ இப்போ வந்து மர்டருக்கு டெத் சென்டென்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம், டெத் சென்டென்ஸ் வரைக்கும் மர்டருக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு லா சொல்றதுனாலதான் அந்த இடத்துல வந்து நம்ம மர்டரை கமிட் பண்ண ஒரு பர்சனுக்கு வந்து டெத்தை வந்து பனிஷ்மெண்டா இம்போஸ் பண்ணணும். அப்படி சொல்லாத பட்சத்துல நம்ம அதை கொடுக்க முடியாது. ஸோ இது வந்து சப்ஸ்டான்சிவ் லாக்கு கீழே ப்ரொசீஜரா எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கிறதுனால இதுக்கு கீழே வந்து வரும். அதே போல ப்ரொசீஜரல் லாக்கு கீழே எப்படி வரும்னா இப்ப நம்ம ஃபேர் ட்ரையலுக்கு கீழே பார்த்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீஜரல் லாவா இருக்கும். ஸோ இதுவும் வரும். அப்போ எக்ஸப்ட் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா அப்படின்னு சொல்லும் போது இட் மே பி சப்ஸ்டான்டிவ் லா ஆர் ப்ரொசீஜர் லா, ரெண்டு லாவையுமே வந்து கம்பைன் பண்ணி தான் அதுல வரும். நெக்ஸ்ட் தான் இப்போ வந்து கிரிமினல் ட்ரையல், ஃபண்டமெண்டல் ஆஃப் கிரிமினல் ட்ரையல் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ஒரு கோர்ட் வந்து ஒரு கேஸை ட்ரையல் எடுக்கிறதுக்கு முன்னாடி காக்னிசன்ஸ் எடுக்கணும். ட்ரையலுக்கு முன்னாடி காக்னிசன்ஸ் எடுக்கணும். அந்த காக்னிசன்ஸ் எடுக்கிறதுக்கு யாரு காம்பிடன்ட் பர்சன் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் கோர்ட். இங்க வந்து ஜூரிஸ்டிக்ஷன்ற வேர்டு எதை எம்ப்ளாய் பண்ணுதுன்னா காக்னிசன்ஸ் அப்படின்றத எடுத்துக்கோங்க, டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷனை மீன் பண்ணல. ஸோ காக்னிசன்ஸ் எடுக்கிறதுக்கு யாருக்கு காம்பிடன்சி இருக்குங்கிறது தான் இனிஷியல் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ இட் இஸ் டீல் அண்டர் செக்ஷன் 190 ஆஃப் சிஆர்பிசி. So 190 of CRPC என்ன சொல்லுதுன்னா subject to the provision of this chapter, any magistrate of the first class and any magistrate of the second class specifically empowered in this behalf under subsection 2 may take cognizance of any offense upon receiving complaint, upon a police report, upon information received from any person other than a police report or upon his own knowledge. So இந்த மூணு டைப் தான் இதுல சொல்லியிருக்காங்க. ஸோ மூணு மெத்தட்ல வந்து மேஜிஸ்ட்ரேட் வந்து காக்னிசன்ஸ் எடுக்கலாம். அப்பான் ரிசீவ் a police complaint, second one is first one is upon a complaint, second one is upon a police report, third one is other method. The judge can take cognizance by his own knowledge itself. அதுதான் வந்து சீல வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப இதுல இந்த காக்னிசன்ஸ் எடுக்கக்கூடிய காம்பிடன்ட் பர்சன் வந்து மேஜிஸ்ட்ரேட் மட்டும் தான். இதுல செஷன்ஸ் ஜட்ஜுக்கு வந்துட்டு ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து கிடையவே கிடையாது. இதோட சேர்த்து நம்ம பார்க்க வேண்டிய ப்ரொவிஷன் 193 ஆஃப் சிஆர்பிசி. 193ல டைரக்ட் பார் இருக்கும் யாருக்குன்னா செஷன்ஸ் கோர்ட்டுக்கு. அவங்களுக்கு வந்து ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது, காக்னிசன்ஸ் எடுக்க கூடாது அப்படின்றதுக்கான டைரக்ட் ப்ரொவிஷன் 193. ஸோ 193 except as otherwise expressly provided by this court or by any other law for the time being in force, no court of session shall take cognizance of any offense as a court of original jurisdiction unless the case has been committed to it by a magistrate under this code. So general rule என்னன்னா sessions court has no original jurisdiction, it is general rule. But exception என்னன்னா இந்த சிஆர்பிசிலயோ இல்ல வேற ஏதாவது ஸ்பெஷல் ஆக்ட்லயோ கோர்ட் ஆஃப் செஷனுக்கு வந்து ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பிரஸா சொல்லி இருந்தாங்கன்னா அந்த விஷயங்களுக்கு மட்டும் கோர்ட் ஆஃப் செஷனுக்கு ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் உண்டு அப்படின்றது இந்த 193ல சொல்றாங்க. ஸோ அப்ப இங்க இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலாம்னா செக்ஷன் 199 subsection 2 of CRPC, section 199 subclass 2. இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா
பிரசிடென்ட்டுக்கோ இல்ல வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆர் கவர்னர் ஆஃப் ஸ்டேட் ஆர் தி அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் யூனியன் டெரிட்டரி ஆர் மினிஸ்டர் ஆஃப் யூனியன் ஆர் ஆஃப் அ ஸ்டேட் ஆர் ஆஃப் அ யூனியன் டெரிட்டரி ஆர் எனி அதர் பப்ளிக் சர்வன்ட் employed in connection with the affair of the union or state in respect of his conduct in the discharge of his public function, a court of session may take cognizance of such offence without the case being committed to it, without the case being committed to it upon a complaint in writing made by the public prosecutor. So இப்போ மேல சொன்ன இந்த பர்சனுக்கு அகைன்ஸ்டா யாராவது ஒரு டிஃபர்மேஷன் பண்ணினாங்கன்ற பட்சத்துல கோர்ட் ஆஃப் செஷன்ஸ் வந்து டைரக்டா ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் வந்துருது. இந்த இடத்துல வந்து செஷன்ஸ் கோர்ட்டுக்கு வந்து கமிட்டல் பண்ணி தான் அவங்க காக்னிசன்ஸ் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஒன்லி கண்டிஷன் என்னன்னா that complaint should be in writing and it should be made by the public prosecutor. அவ்வளவுதான். சோ இது வந்து எக்ஸெப்ஷன் டு செக்ஷன் 193. நெக்ஸ்ட் வந்துட்டு அதே போல ஸ்பெஷல் லா வந்து எனாக்ட் பண்ணும்போது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு வந்து செஷன்ஸ் கோர்ட்டுக்கு டைரக்டாவே வந்து காக்னிசன்ஸ் எடுக்கக்கூடிய பவர் வந்து ஒரு சில ஆக்ட்ல கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா அந்த ஸ்பெஷல் ஆக்ட் சம்பந்தமான ரிலேட்டடான அஃபென்ஸ் வந்து செஷன்ஸ் கோர்ட் டைரக்டா காக்னிசன்ஸ் எடுக்கலாம், கமிட்டல் தேவையில்லை. இது தவிர மற்ற எல்லா விஷயங்கள்லயும் செஷன்ஸ் கோர்ட் டைரக்டா காக்னிசன்ஸ் எடுக்கக்கூடாது. பை வே ஆஃப் கமிட்டல் ப்ரொசீடிங்ஸ் ஒன்லி தே ஆர் காம்பிடன்ட் டு டேக் காக்னிசன்ஸ் ஆஃப் அஃபென்ஸ். இப்ப இதுக்கு ஒரு கேஸ்லா சொல்றது நோட் பண்ணிக்கோங்க. டாக்டர் எஸ் சொரூபராணி வெர்சஸ் சி செல்வி. டாக்டர் எஸ் சொரூபராணி வெர்சஸ் சி செல்வி. இந்த கேஸ்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா இது வந்து அஃபென்ஸ் ஆன் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட். ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டுக்கு கீழே ஒரு அஃபென்ஸ். இதுல அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் கம் சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வந்துட்டு காக்னிசன்ஸை கமிட்டல் இல்லாமலே டைரக்டா எடுத்திருப்பாங்க. இதை வந்து சேலஞ்ச் பண்ணிருப்பாங்க ஹைகோர்ட்ல. இவங்க கமிட்டல் மூலமா தான் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டுக்கு கீழே உள்ள அஃபென்ஸை வந்து கமிட்டல் ப்ரொசீடிங்ஸ் மூலமா தான் இவங்க எடுக்கணும். பட் இவங்க டைரக்டா எடுத்தது தப்புன்றதை சேலஞ்ச் பண்ணிருப்பாங்க. தட் வாஸ் கன்ஃபார்ம்டு பை தி ஹைகோர்ட். டாக்டர் எஸ் சொரூபராணி வெர்சஸ் சி செல்வி. இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா தி சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஹஸ் நோ ஜூரிஸ்டிக்ஷன் டு டேக் காக்னிசன்ஸ் ஆன் பிரைவேட் கம்ப்ளைண்ட் அண்டர் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட். Under the impression that they are magistrate and having power to take cognizance, they are doing it. But as per such act, they are designated as sessions court and no jurisdiction to take cognizance of case. அப்படின்னு சொல்லி இதுல சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து கமிட்டல் மூலமா தான் அவங்களுக்கு காக்னிசன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் அஃபென்ஸ் பொறுத்த வரைக்கும் எடுக்கணும். டைரக்டா வந்து அவங்க எடுக்கக்கூடாது. பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அவங்க சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டா இருக்கிறதுனால அவங்களே அண்டர் தி இம்ப்ரெஷன் நமக்கு வந்து எடுக்கிறதுக்கு காக்னிசன்ஸ் எடுக்கிறதுக்கு நமக்கு தகுதி இருக்குன்னு நினைச்சு எடுத்திருக்காங்க. பட் அது தப்பு, அவங்க எடுக்க முடியாது, கமிட்டல் மூலமா தான் எடுக்கணும்னு சொல்லி இந்த கேஸ்ல டிசைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் தி கோர்ட் யார் காக்னிசன்ஸ் எடுக்கணும்ன்றத பார்க்கணும். இப்போ இதுல இந்த காம்பிடன்சி இவங்களுக்கு வந்து இந்த ஜட்ஜுக்கு இந்த காக்னிசன்ஸ் எடுக்கிறதுக்கு காம்பிடன்சி இல்ல அப்படின்ற இந்த இஷ்யூவை எப்போ ரைஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும். So question of jurisdiction should be raised at the earliest point of time. So இந்த jurisdiction பத்தி நம்ம டிஸ்பியூட் பண்றதா இருந்தா at the earliest opportunity, at the earliest point of time வந்து ரைஸ் பண்ணிடணும். அதை பண்ணாம விட்டுட்டு லேட்டர் பாயிண்ட்ல நம்ம அதை ரைஸ் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. Because as per section 462, unless failure of justice ஃபெயிலியர் ஆஃப் ஜஸ்டிஸ் இல்லன்ற பட்சத்துல நம்ம இந்த டிஃபென்ஸை லேட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ ரைஸ் பண்ண முடியாது அப்படின்றது 462ல சொல்லியிருப்பாங்க. ஸோ ஹேவிங் பார்ட்டிசிபேட்டிங் தி ட்ரையல் வித்தவுட் அப்ஜெக்ஷன் ரெகார்டிங் தி ஜூரிஸ்டிக்ஷன் வில் நாட் பி என்டர்டைன்ட் இன் தி லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம். (462ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா proceeding in wrong place, no finding, sentence or order of any criminal court shall be set aside merely on the ground that the enquiry, trial or other proceeding in the course of which it was arrived at or passed took place in a wrong sessions division, district, subdivision or other local area unless it appears that such error has in fact occasioned a failure of justice. So failure of justice இல்ல அப்படின்ற பட்சத்துல நம்ம இந்த ஜூரிஸ்டிக்ஷனை பத்தி லேட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து கொஸ்டின் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்துட்டு
supply of copies to the accused. It is deals under section 207 of CRPC. Supply to the accused of copy of police report and other documents. இதுல என்னெல்லாம் வந்து அக்யூஸ்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க அப்படின்னா போலீஸ் ரிப்போர்ட், ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அண்டர் செக்ஷன் 154, நெக்ஸ்ட் வந்து 161 ஸ்டேட்மெண்ட், தென் 164 ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து அக்யூஸ்டுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த 207 வந்து சொல்லியிருக்காங்க. இதுல வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதுல கோர்ட் வந்து ரிலே பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வந்து அக்யூஸ்டுக்கு கொடுக்கணும்ன்றது இதுல சொல்லியிருப்பாங்க. இப்ப நமக்கு இங்க கொஸ்டின் என்ன வரும்னா, அப்போ சாரி கோர்ட் இல்ல ப்ராசிக்யூஷன் ரிலே பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கொடுக்கணும்ன்றது சொல்லியிருப்பாங்க. அப்போ இங்க கொஸ்டின் என்னன்னா, ப்ராசிக்யூஷன் ரிலே பண்ணாத டாக்குமெண்ட்ஸும் அதுல கோர்ட்டோட ஃபார்ம் பார்ட் ஆஃப் ரெக்கார்டா இருக்கும். அப்ப அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து அக்யூஸ்டுக்கு வந்து கொடுக்க கூடாதா அப்படின்றதுதான் கொஸ்டின். இதுல என்ன சொல்றாங்கன்னா, வி.கே. சசிகலா இட் இஸ் டிசைடட் இன் தி இயர் ஆஃப் 2012 சுப்ரீம் கோர்ட்ல டிசைட் ஆனது. இந்த கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, ஆன அப்ளிகேஷன் அந்த டாக்குமெண்ட் எல்லாம் வந்து அக்யூஸ்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. So the accused is entitled to get all document relied upon by the prosecution at free of cost, and they will not furnish other But as per V.K. Sasikala's case, the Supreme Court held that the accused is entitled to get all documents on application, whether the prosecution has relied upon or not, because the prosecution may rely, but the accused prosecution may not rely, but the accused may rely the document if they are form part of the record after getting the document on application. So இவங்க வந்து அப்ளிகேஷன் போட்டு சர்டிபிகேட் காப்பி நம்ம கேட்டோம்னா அவங்க கொடுத்துதான் ஆகணும். ப்ராசிக்யூஷன் இதை ரிலை பண்ணல, அதனால அக்யூஸ்டுக்கு வந்து இந்த டாக்குமெண்ட்ஸை வாங்குறதுக்கு தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லி கோர்ட் டினை பண்ணக்கூடாது. ஏன் அது பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா, ப்ராசிக்யூஷன் வேணும்னா அதை ரிலை பண்ணாம இருக்கலாம், பட் அக்யூஸ்ட் கேன் ரிலை த டாக்குமெண்ட் டு டிஃபெண்ட் ஹிம்செல்ஃப். அதனால ஹி இஸ் என்டைட்டில்ட் டு கெட் ஆல் தோஸ் டாக்குமெண்ட் இஃப் இட் இஸ் ஃபார்ம் பார்ட் ஆஃப் தி கோர்ட் ரெக்கார்ட். பட் என்னன்னா, ஆன் அப்ளிகேஷன் ஒன்லி ஹி இஸ் என்டைட்டில்ட் டு கெட் தோஸ் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றது இந்த ஜட்ஜ்மெண்ட்ல டிசைட் பண்ணியிருக்காங்க. இப்ப இங்க என்ன பார்க்க வேண்டியதுன்னா, இப்போ டாக்குமெண்ட்ஸும் சப்ளை பண்ணியாச்சு. சப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா அதுல வந்து நமக்கு அக்யூஸ்டுக்கு வந்து ஒரு சில இடங்கள்ல இப்ப இன்வெஸ்டிகேஷன் சரியா பண்ணல, ஒரு சில டாக்குமெண்ட்டை வந்து அவங்க சரியா ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் இல்ல அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. அப்படின்ற பட்சத்துல ஃபர்தர் என்கொயரி வந்து அக்யூஸ்ட் கேட்க முடியுமா அப்படின்றது இதுல பார்க்கணும். அக்யூஸ்ட் அதாவது ப்ராசிக்யூஷன் வந்து ஒரு சில ஸ்டேஜ்ல இன்வெஸ்டிகேஷன் இன்னும் இருக்கு, அதனால ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் கேட்கலாம். கோர்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன் தான், கோர்ட் அதை அலோவ் பண்ணலாம். பட் அக்யூஸ்டுக்கு இந்த ரைட் இருக்கா அப்படிங்கிறத வினுபாய் கேஸ்ல வந்து இப்ப டிசைட் பண்ணியிருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, வினுபாய் ஹரிபாய் மால்வியா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத், which is decided in the year of 2019. இதுல என்னன்னா, if the prosecution has not properly investigated of some of the document, whether the witness has right to seek further investigation அப்படின்றது இதுல சொல்லியிருக்காங்க. இதுல என்ன சொல்றாங்கன்னா, accused has got right to ask for further investigation. அக்யூஸ்டுக்கு வந்து அந்த ரைட் இருக்கு அப்படின்றத இந்த கேஸ்ல வந்து சுப்ரீம் கோர்ட் தெளிவா சொல்லிடுறாங்க. அதே போல இது எப்ப அவங்க இன்வால்வ் பண்ணலாம் அப்படின்னா, அண்டர் செக்ஷன் 173(8) கீழே இதை அவங்க எப்ப வரைக்கும் கேட்கலாம்னா, சார்ஜ் ஃப்ரேம் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு. ஒன்ஸ் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணி ட்ரையல் கமெண்ட்ஸ் ஆயிடுச்சுன்ற பட்சத்துல அந்த ஸ்டேஜ்ல போயிட்டு ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் இல்ல, அதனால எனக்கு வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அக்யூஸ்ட் கேட்க முடியுமானா கேட்க முடியாது. ஸோ அன்டில் சார்ஜ் ஃப்ரேமிங் தி அக்யூஸ்ட் ஹேஸ் த ரைட் டு ஆஸ்க் ஃபார் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஆன் தி கிரவுண்ட் ஆஃப் நாட் ப்ராப்பர்லி இன்வெஸ்டிகேட்டட் பை தி போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்றது இதுல சொல்லியிருக்காங்க. இதுலயே நெக்ஸ்ட் இன்னொரு கேஸ் என்னன்னா, இந்த வினோபா கேஸ்ல இன்னும் வேற என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா, ஆர்டிகல் 21 safeguards personal life and liberty. It cannot be deprived of except procedure established by law.
So procedure established by law means there must be fair trial. Fair trial not achieved unless fair investigation. So இதுல எதுக்காக இவங்களுக்கு வந்து இந்த ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு ஆர்டர் பண்ணணும் பண்ண வேண்டாம்ன்ற இஷ்யூல எதனால அவங்களுக்கு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு அக்யூஸ்டுக்கும் உரிமை இருக்குன்னு ஏன் அலோவ் பண்றாங்கன்னா, எப்பவுமே வந்து ட்ரையல் மஸ்ட் பி ஃபேர் ட்ரையல்ன்றத ஆர்டிகல் 21 கீழே நம்ம பார்த்துட்டோம். அப்ப ஃபேர் ட்ரையல் அச்சீவ் பண்ணணும்னா ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் ஃபர்ஸ்ட் இருக்கணும். ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் இருந்தா மட்டும்தான் நம்ம ஃபேர் ட்ரையலை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இது வந்து இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் இல்லைன்ற பட்சத்துல ட்ரையலையும் ப்ராப்பரா கொண்டு போக முடியாது. அதனால ஃபேர் ட்ரையல் இன்க்ளூட்ஸ் ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றத இந்த ஜட்மெண்ட்ல டிசைட் பண்றாங்க. So fair investigation also declared as fundamental right under Article 21 of the Constitution. So இதுதான் வந்து இந்த வினோபா கேஸ்ல டிசைட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இதுல ரெலவென்ட் கேஸ் வந்து பகவான் சிங் கேஸ். இந்த பகவான் சிங் கேஸ்ல என்ன டிசைட் பண்ணிருக்காங்கன்னா, இப்ப அக்யூஸ்டுக்கு இந்த ரைட் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த பகவான் சிங் கேஸ்ல வந்து டிஃபாக்டோ கம்ப்ளைனன்ட் as well as the victim இவங்களுக்குமே வந்துட்டு இந்த ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்து கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கறத டிசைட் பண்ணிக்கக்கூடிய கேஸ் தான் பகவான் சிங் கேஸ். ஸோ இப்போ இதுல வந்து இப்போ ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் வந்து அக்யூஸ்டும் கேட்கலாம், விக்டிம் கேட்கலாம், கம்ப்ளைனன்ட் கேட்கலாம், as well as கோர்ட் ஆல்சோ சுமோட்டோ ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் ப்ராப்பரா இல்லைன்னு கோர்ட் ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்களும் இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லி டைரக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்துட்டு framing of charge. இதுல நம்ம பார்க்க போற ரெண்டு ப்ரொவிஷன் 227 and 228 of CRPC. So 227 says about if upon consideration of the record of the case and the documents submitted therewith and after hearing the submission of the accused and the prosecution in this behalf, the judge considered that there is not sufficient ground for proceeding against the accused, he shall discharge the accused and record his reason for so doing. So இதுல வந்து நம்ம டிஸ்சார்ஜுக்கு வந்து பெட்டிஷன் போட்டாதான் கோர்ட்டுக்கு வந்து ஆர்டர் போடணும்ன்ற நெசசிட்டியே கிடையாது. ஏன்னா இட் இஸ் அ மேண்டேட்டரி ப்ரொவிஷன், இட் இஸ் தி டியூட்டி இம்போஸ் அப்பான் தி கோர்ட். ஏன்னா இங்க வந்து ஷால்ன்ற வேர்டு வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால இப்ப கோர்ட்டே வந்துட்டு ஆன் அது முன்னாடி இருக்க ஜட்ஜ் வந்து அவர் முன்னாடி இருக்கக்கூடிய ரெக்கார்டு எவிடன்ஸ் எல்லாத்தையுமே ஓவரால் பார்த்துட்டு அக்யூஸ்டையும் ப்ராசிக்யூஷனையும் கூப்பிட்டு அவங்களோட ஆர்குமெண்ட்டையும் கேட்டுட்டு இஃப் தி கோர்ட் ஃபீல்ஸ் தேர் இஸ் நோ சஃபிஷியன்ட் கிரவுண்ட் டு சார்ஜ் அப்படின்னா அவங்க வந்து அக்யூஸ்டை டிஸ்சார்ஜ் பண்ணிடணும் அப்படின்றதான் இந்த 227ல சொல்லியிருக்காங்க. இங்க கோர்ட் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்க முன்னாடி இருக்கக்கூடிய ரெக்கார்டு, அந்த கேஸ் சம்பந்தமான என்டையர் ரெக்கார்டையும் பார்க்கணும். அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணப்பட்டிருக்கோ அதில் எல்லாத்தையும் பார்க்கணும். அதுக்கப்புறம் அக்யூஸ்ட் as well as the prosecution ரெண்டு சைடையும் வந்து கோர்ட்டே இன்வைட் பண்ணணும். உங்களோட ஆர்குமெண்ட்டை வந்து சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லி கோர்ட்டே இன்வைட் பண்ணிட்டு ஆஃப்டர் தட் if the judge consider no sufficient ground அப்படின்னா he shall discharge and record the reason for the same. அவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு அதுக்கான ரீசனா சொல்லணும். ஸோ இது வந்து மேண்டேட்டரி ப்ரொவிஷன். நீங்க பெட்டிஷன் போட்டாதான் அக்யூஸ்ட் டிஸ்சார்ஜ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. கோர்ட்டுக்கே வந்துட்டு பவர் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து 228 of CRPC. The 228 CRPC வந்து framing of charge. If after such consideration and hearing as aforesaid, the judge is of opinion that there is ground for presuming that the accused has committed an offense which is not exclusively triable by the sessions court. இப்போ மேல சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணதுக்கு அப்புறம் கோர்ட் என்ன ஃபீல் பண்ணுதுன்னா, இந்த கேஸை நம்ம எக்ஸ்க்ளூசிவா நம்ம ட்ரையல் எடுக்க முடியாது. ஏன்னா இப்போ ஒரிஜினல் காக்னிசன்ஸ் எடுக்கக்கூடிய பவர் வந்து மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தான் இருக்கு. ஸோ இப்போ இது வந்து மேஜிஸ்ட்ரேட் வந்து ஃபீல் பண்றாரு, நமக்கு வந்து இதை ட்ரையல் எடுக்க முடியாது, இது வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ட்ரையல் பை செஷன்ஸ் கோர்ட்னு ஃபீல் பண்ணும்போது he may frame a charge against the accused and by order transfer the case for trial to the chief judicial magistrate or any other judicial magistrate of the first class and direct the accused to appear before the chief judicial magistrate or as the case may be the judicial magistrate of the first class on such date as he deem fit, and thereupon such magistrate shall try the offence in accordance with the procedure for the trial of warrant case instituted upon a police report. So இந்த மாதிரி அனுப்பும் போதே அவங்க அக்யூஸ்டுக்கு சொல்லிடணும் என்னைக்கு போய் அப்பியர் ஆகணும், எங்க அப்பியர் ஆகணும்ன்ற எல்லா பர்டிகுலர்ஸையும் சொன்னதுக்கு அப்புறம் அந்த டேட்ல அந்த கன்சர்ன் யாருக்கு வந்து கமிட் பண்ணி அனுப்பியிருக்காங்களோ அந்த கன்சர்ன் ஜட்ஜ் வந்துட்டு கேஸை வந்து ட்ரையலுக்கு எடுக்கணும் அப்படின்றத இவர் சொல்லியிருக்காங்க. ட்ரையல் ஆஃப் வாரண்ட் கேஸுக்கு எப்படி
போலீஸ் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி என்ன ப்ரொசீஜரோ அந்த ப்ரொசீஜர்ல எடுக்கணும். செகண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, if it is exclusively triable by the court, he shall frame in writing a charge against the accused. இப்ப வந்து அவரு ட்ரையல் எடுக்க முடியாத விஷயம் ஃபீல் பண்ணுனா அது நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயத்த பண்றாரு. இப்ப அவரே ட்ரையல் எடுக்கலான்ற மாதிரி இருந்ததுன்னா he should frame the charge in writing அப்படின்றது இதுல சொல்றாங்க. சப் கிளாஸ் 2ல என்ன சொல்றாங்கன்னா, where the judge frame after charge under class B of subsection 1 and the charge shall be read and explained to the accused and the accused shall ask whether he pleads guilty of the offense charged or claimed to be tried அப்படின்றது. ஸோ ஒன்ஸ் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணிட்டாங்கன்னா இட்ஸ் அ மேண்டேட்டரி ப்ரொவிஷன். அவங்களுக்கு கண்டிப்பா அவர் மேல என்ன குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கோர்ட் அவங்களுக்கு கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றத இதுல சொல்லியிருக்காங்க. பண்ணிட்டு குற்றத்தை ஒத்துக்கிறியா அப்படின்றத கேட்டுட்டு அக்யூஸ்ட் கிட்டயே கேட்கணும். இல்ல கேஸ் நடத்தணும்னு விருப்பப்படுறியான்றதை கேட்டுட்டு அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு தகுந்த மாதிரி கேஸை ப்ரொசீட் பண்ணணும்ன்றது 228ல சொல்லியிருக்காங்க. இங்க நம்ம பார்க்க வேண்டியது, ஒருவேளை இன்கேஸ் அந்த சார்ஜ் வந்து ப்ராப்பர் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணல, இல்ல ஏதோ சார்ஜஸ் வந்து ஒமிட் பண்ணிட்டாங்க, இல்ல ராங்கா சார்ஜ் ஃப்ரேம் பண்ணிருக்காங்கிற பட்சத்துல அதை எப்போ ரைஸ் பண்ணணும், அப்படி நம்ம அந்த கொஸ்டினை ரைஸ் பண்ணாம அதை அப்ஜெக்ட் பண்ணாம விட்டுட்டோம்னா வாட் இஸ் தி எஃபெக்ட் அப்படின்றது இதுல பார்க்கணும். ஸோ அப்ஜெக்ஷன் ரெக்கார்டிங் ப்ராப்பர் சார்ஜ் ஷுட் பி ரைஸ்ட் அட் தி ஏர்லியர் பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ ஏர்லியஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ நமக்கு இதுக்குதான் தெரியுதோ அந்த டைம்லயே வந்து அந்த அப்ஜெக்ஷனை ரைஸ் பண்ணிடணும். அப்படி பண்ணாத பட்சத்துல அதோட எஃபெக்ட் என்னன்னா, அண்டர் செக்ஷன் 464 ஆஃப் சிஆர்பிசி the court will not infer in the conviction unless failure of justice. So failure of justice இல்ல அப்படின்னா அதுல வந்து அப்பலேட் கோர்ட்டோ இல்ல ரிவிஷனல் கோர்ட்டோ வந்து அதுல தலையிட முடியாது அப்படிங்கிறத 464ல சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து எஃபெக்ட் ஆஃப் இம்ப்ராப்பர் சார்ஜ். So effect of omission to frame 464. Effect of omission to frame or absence of or error in charge. No findings sentence or order by a court of competent jurisdiction shall be deemed invalid merely on the ground that no charge was framed or on the ground of any error, omission or irregularity in the charge, including any misjoinder of charges, unless in the opinion of the court of appeal, confirmation or revision, a failure of justice has in fact been occasioned thereby. ஸோ ஃபெயிலியர் ஆஃப் ஜஸ்டிஸ்க்கு வந்து இதை பலி வகுக்குது, இந்த தப்பு பண்ணதுனால மிஸ்கேரேஜ் ஆஃப் ஜஸ்டிஸ் இருக்கு அப்படின்னு அந்த அப்பீலோ இல்ல கன்ஃபர்மேஷன்லயோ இல்ல ரிவிஷன் கோர்ட் வந்து ஃபீல் பண்ணா மட்டும்தான் அது இட் கேன் பி கியூர்டு. அதர்வைஸ் இட் வில் பி நெக்லெக்டட் பை தி அப்பலேட் கோர்ட் அப்படின்றத அந்த 464ல சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ மிஸ்கேரேஜ் ஆஃப் ஜஸ்டிஸ்னா இதுல ஒரு ஜட்மெண்ட் நோட் பண்ணிக்கலாம். முகிலன் வெர்சஸ் ஸ்டேட். இந்த ஜட்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சார்ஜ் வந்து ஃப்ரேம் பண்ணாமலே அக்யூஸ்ட கன்விக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு வந்து கன்விக்ஷனுக்கு அப்புறம் தான் அந்த அக்யூஸ்டுக்கே தெரியுது நமக்கு சார்ஜே ஃப்ரேம் பண்ணல, ஆனா நம்மளை கன்விக்ட் பண்ணிட்டாங்க. அப்படிங்கும் போது அவரு அந்த சார்ஜை டிஃபெண்ட் பண்றக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்கல அப்படின்றதான் அது மீன் பண்ணுது. அப்போ இது வந்து டோட்டலி மிஸ்கேரேஜ் ஆஃப் ஜஸ்டிஸ், ஃபெயிலியர் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி இந்த கேஸ்ல டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரியான ஃபெயிலியர் ஆஃப் ஜஸ்டிஸ் இருந்தா மட்டும்தான் நம்ம அந்த இம்ப்ராப்பர் சார்ஜ் பத்தி கொஸ்டின் ரைஸ் பண்றது நிற்கும். அதர்வைஸ் அந்த இது வந்து இட்ஸ் நாட் அ குட் டிஃபென்ஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபண்டமெண்டல் ஆஃப் கிரிமினல் ட்ரையல்ல நம்ம ரெலவெண்டா ஒரு சில இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் வந்து இதோட சேர்த்து பார்க்கணும். நம்ம எவிடன்ஸ் ஆக்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போறது செக்ஷன் 118 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். So 118 of Indian Evidence Act deals with competency of witness. So who may testify? All persons shall be competent to testify unless the court considers that they are prevented from understanding the question put to them or from giving rational answer to those questions by tender age, extreme old age, disease, whether of body or mind, or any other cause of the same kind. So same kind means ageism generis அந்த நேச்சர். இதுல வந்துட்டு யாரு வேணும்னாலும் காம்பிடன்ட் விட்னஸா இருக்கலாம்ன்றது ஜெனரல் ரூல். யாருனாலும் ஒரு காம்பிடன்ட் விட்னஸ் தான். ஆனா என்னன்னா அவங்களுக்கு வந்து கேட்கக்கூடிய கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ரேஷனல் ஆன்சர் கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும்.
அப்படி இருந்தா அவங்க காம்பிடன்ட் விட்னஸ். அந்த புரிஞ்சு ஆன்சர் பண்ண முடியாதது எதனால எல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, டெண்டர் ஏஜ்னாலயோ இல்ல எக்ஸ்ட்ரீம் ஓல்ட் ஏஜ்னாலயோ இல்ல டிசீஸ்னாலயோ, இந்த இது எல்லாமே வெதர் பாடி ஆர் மைண்ட் ரிலேட்டடா இருக்கலாம். இந்த மாதிரி கேசஸ்னால அவங்களால ஒரு கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டு ரேஷனல் ஆன்சர் கொடுக்க முடியல அப்படின்ற சூழ்நிலை இருந்ததுன்னா, அப்ப நம்ம வந்து அவங்கள சேலஞ்ச் பண்ணலாம். அதர்வைஸ் ஆல் பர்சன்ஸ் ஆர் காம்பிடன்ட் டு டெஸ்டிஃபை அப்படின்றத அந்த 118ல சொல்றாங்க. இதுல வந்து லுனாட்டிக்கா ஒருத்தர் இருக்கு எக்ஸ்பிளனேஷன்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, லுனாட்டிக் பர்சன் இஸ் நாட் காம்பிடன்ட் டு டெஸ்டிஃபை unless he is prevented by his lunacy from understanding the question put to him and giving rational answer to them. So lunatic person பொறுத்த வரைக்கும் அதேதான், அவங்களுக்கு கொஸ்டின் ஆன்சரை புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருந்ததுன்னா they also can be testified அப்படின்றது அந்த எக்ஸ்பிளனேஷன்ல சொல்றாங்க. இதுல நம்ம பார்க்க வேண்டியது சைல்டு விட்னஸ் பார்க்கணும். சைல்டு விட்னஸ் வந்து இந்தியன் ஓத் ஆக்ட் 1969ல வந்துட்டு 12 இயர்ஸ்க்கு கீழே 12 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாதவங்க எல்லாம் வந்து சைல்டு விட்னஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த சைல்டு விட்னஸ்க்கு வந்து நம்ம ஓத் வந்து அட்மினிஸ்டர் பண்ணணுமா பண்ண தேவையில்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்தியன் ஓத் ஆக்ட் 1969ல 4 சப்கிளாஸ் 1 சப்கிளாஸ் சில என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓத் வந்து அவங்களுக்கு அட்மினிஸ்டர் பண்ண கூடாதுன்னு எங்கேயுமே சொல்லவே இல்லை. என்ன சொல்றாங்கன்னா, though the witness under 12 years understand the duty of speaking the truth, he does not understand the nature of oath. Section 5 of this act shall not apply to such witness அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து உண்மையை சொல்லணும்ன்ற புரிதல் இருக்கு, ஆனா நம்ம மேல ஓத் அட்மினிஸ்டர் பண்ணினதுக்கு அப்புறமா உண்மையை சொல்லலைன்னா அதோட கான்சிக்வன்சஸ் என்ன அப்படிங்கறத புரியக்கூடிய கெப்பாசிட்டி இல்ல அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு ஓத் அட்மினிஸ்டர் பண்ணி அவங்களும் அதை அதுக்கப்புறம் விட்னஸா அவங்க சாட்சி கொடுத்திருந்தாங்கன்ற பட்சத்துல அவங்க மேல செக்ஷன் 5 ஆஃப் தி ஓட் ஆக்ட் வந்து லையபிள் ஆகாது, அப்ளை ஆகாதுன்னு சொல்றாங்க. அப்ப செக்ஷன் 5 ஆஃப் ஓத் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஓத் அட்மினிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் பொய் சாட்சி சொன்னாங்கன்னா they are liable under section 178 ஆஃப் இந்தியன் பீனல் கோட் அப்படிங்கிறது தான் அந்த 5. இப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சைல்டு விட்னஸா இருந்து அவங்களுக்கு வந்து ஓத் அட்மினிஸ்டர் பண்ணக்கூடாதுன்னு டைரக்டா எங்கவுமே சொல்லல. என்ன சொல்றாங்க, சைல்டு விட்னஸ் பிலோ 12 இயர்ஸா இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு ஓத் அட்மினிஸ்டர் பண்ணிட்டோம், அவங்களுக்கும் உண்மையை சொல்லணும்ன்றத புரிஞ்சுக்கிட்டு சொல்ல தெரியுது, ஆனா நம்ம பொய் சொன்னா அதோட கான்சிக்வன்சஸ் என்னன்றது தெரியல அப்படின்ற பட்சத்துல அவங்க வந்து they are not liable under section 5 ஆஃப் ஓத் ஆக்ட்னு சொல்றாங்க. அந்த 5ல என்ன சொல்றாங்கன்னா, பொய் சொன்னாங்கன்னா 178க்கு கீழே லயபிள்ன்றாங்க. அப்ப இது என்னன்னா, அவங்க அதை புரியாம சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பெர்ஜுரிக்காக அவங்க லயபிள் ஆக மாட்டாங்க அப்படிங்கிறது தான் அந்த ஓத் ஆக்ட்ல சொல்லுது. நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்தர் ஆப்சன்ஸ் ஆஃப் ஓத் shall not render the evidence inadmissible. சரி, ஒருவேளை இப்போ ஓத் வந்து அட்மினிஸ்டர் பண்ணிட்டாங்க, ஆனா அந்த குழந்தைக்கு வந்து அதோட கான்சிக்வன்சஸ் என்னன்றது புரியாம சொல்லுது அப்படின்னா அவங்க they are not liable for penal liability அப்படின்றது ஃபர்ஸ்ட் பார்ட் சொல்லுது. செகண்ட் பார்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, ஓத் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும்னா, ஓத் அட்மினிஸ்டர் பண்ணலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த ஒரே ஒரு கிரவுண்ட்ல மட்டும் அவங்களோட எவிடன்ஸ் வந்து இன்அட்மிசிபிள் ஆகாது அப்படின்னா இது அட்மிசிபிள் அப்படின்றத செகண்ட் பார்ட்ல சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 137 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். 137ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எக்ஸாமினேஷன் இன் சீஃப்னா என்ன, கிராஸ் எக்ஸாமினேஷன் என்ன, ரீ எக்ஸாமினேஷன் என்ன அப்படின்றத இதுல சொல்லியிருப்பாங்க. எக்ஸாமினேஷன் இன் சீஃப்னு சொல்லும்போது தி எக்ஸாமினேஷன் ஆஃப் a witness by a party who calls him shall be called his examination in chief. ஸோ யார் வந்து ஒரு பார்ட்டியை கூட்டிட்டு வராங்களோ அவங்களால பண்ணப்படக்கூடியதுதான் சீஃப் எக்ஸாமினேஷன். நெக்ஸ்ட் கிராஸ் எக்ஸாமினேஷன். The examination of a witness by the adverse party shall be called is cross examination. So adverse opposite partyனால பண்ணக்கூடியதுதான் வந்து cross examination சொல்லிடுறாங்க. ரீ எக்ஸாமினேஷன்ல வந்து எந்த பார்ட்டி கூப்பிட்டு வந்தாங்களோ அவங்களே பண்ணணும், ஆனா ஆஃப்டர் கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணக்கூடியது ரீ எக்ஸாமினேஷன். இப்ப இதுல நம்ம இதை எதுக்காக பாக்குறோம்னா, இதுல கிராஸ் எக்ஸாமினேஷன் வந்து யாரு பண்ணணும்னா, இட் should be done by adverse party only, not by the calling party. ஸோ அட்வர்ஸ் பார்ட்டி தான் வந்து கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணணும்ன்றது இந்த 137 பார்க்கும்போது கிளியரா தெரியுது. இப்ப இதுல 143ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, லீடிங் கொஸ்டின்ஸ் மே பி ஆஸ்க்ட் இன் கிராஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கிராஸ் எக்ஸாமினேஷன்ல லீடிங் கொஸ்டின் கேட்கலாம்னு சொல்றாங்க. அப்ப கிராஸ் எக்ஸாமினேஷன் யாரு பண்ணணும்னு சொல்றாங்கன்னா, அட்வர்ஸ் பார்ட்டி தான் பண்ணணும்னு சொல்லி 137ல சொல்றாங்க.
இப்ப இதோட சேர்த்து நம்ம செக்ஷன் 154 அதாவது நம்ம ஹாஸ்டைல் விட்னஸ் சொல்லக்கூடிய அந்த இதை சேர்த்து பார்க்கணும். 154 என்ன சொல்றாங்கன்னா, question by party to his own witness. The court may in its discretion permit the person who calls the witness to put any question to him which might be put in cross examination by the adverse party அப்படின்னு சொல்றாங்க. சோ யாருக்கு சார்பா ஒருத்தவங்களை கூப்பிட்டு வந்திருக்காங்களோ அவங்களே வந்துட்டு வித் தி பெர்மிஷன் ஆஃப் கோர்ட் கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னா அட்வர்ஸ் பார்ட்டி எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 154 சொல்றாங்க. இதுதான் நம்ம காமன்லி கால்ட் அஸ் ஹாஸ்டைல் விட்னஸ் நம்ம சொல்றோம். இதுல இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் 2 ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. இதுல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சத்பால் வர்சஸ் டெல்லி அட்மினிஸ்ட்ரேஷன் which is decided in the year of 1979, 1 SEC 727. இதுல என்ன சொல்றாங்கன்னா, under section 154 the court may in its discretion permit the prosecution but not as absolute right to cross examine the prosecution witness. So இங்க as a matter of right prosecution நான் இவர் எனக்கு எதிராக நான் கூட்டிட்டு வந்த சாட்சி தான், ஆனா எனக்கு எதிராக இவர் மாறிட்டாரு, அதனால as a matter of right என்ன அவரை கிராஸ் எக்ஸாமின் பண்றதுக்கு எனக்கு உரிமை இருக்குன்னு ப்ராசிக்யூஷன் கேட்க முடியுமானா கேட்க முடியாது. இட் இஸ் நாட் a matter of right, it's only a discretion of the court தான். So if unless warranted by the circumstances, if the court feels yes it is necessary அப்படின்னா மட்டும்தான் கோர்ட் பெர்மிட் பண்ணா மட்டும்தான் ப்ராசிக்யூஷன் அந்த விட்னஸை கிராஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, in this provision the word cross examination indicate the substances of cross examination, not form of question of cross examination. So in the 143 leading questions can be asked in cross examination அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா form of question. It is not mean substances of question. Form of question தான் அந்த 143 சொல்லியிருக்காங்க. Form of question நம்ம கேட்கிற கேள்வியிலேயே ஆன்சரும் இருக்கும், ஆமா இல்ல அப்படின்னு பதில் சொல்ற மாதிரி அதோட ஆன்சரும் அதுலயே பொதிந்து இருக்கும். சோ அதுதான் ஃபார்ம் ஆஃப் கொஸ்டின். சோ இந்த ஃபார்ம் ஆஃப் கொஸ்டின் 143 சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்த இந்த 154 ப்ராசிக்யூஷன் கேட்கவே கூடாது, கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த ஜட்ஜ்மெண்ட்ல சொல்றாங்க. அப்ப அதுல என்ன சொல்லியிருக்காங்க, கிராஸ் பண்ணலாம்னு சொல்லி 154 சொல்றாங்களே, அப்ப அது எதை மீன் பண்றாங்கன்னா, அவர் அட்வர்ஸ் பார்ட்டியா இருந்தா கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்றதுக்கு எந்த சப்ஸ்டான்ஸ்ல எந்த மேட்டர்ல கிராஸ் எக்ஸாமின் பண்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கோ அந்த ஏரியா சம்பந்தமா அவங்க கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கலாமே தவிர்த்துட்டு லீடிங் கொஸ்டின்ற அந்த ஃபார்மட்ல கேட்க கூடாது அப்படின்றத இதுல டிசைட் பண்ணிருக்காங்க. சோ இன் திஸ் ப்ரொவிஷன் தி வேர்ட் கிராஸ் எக்ஸாமினேஷன் இண்டிகேட் தி சப்ஸ்டான்ஸ் ஆஃப் கிராஸ் எக்ஸாமினேஷன், நாட் ஃபார்ம் ஆஃப் கொஸ்டின் ஆஃப் கிராஸ் எக்ஸாமினேஷன். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, லீடிங் கொஸ்டின் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் கொஸ்டின். அதான் முதல்ல சொன்ன மாதிரி இட் இஸ் அ ஃபார்ம், இட் இஸ் நாட் அ சப்ஸ்டான்ஸ் ஆஃப் கிராஸ் எக்ஸாமினேஷன், இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் கொஸ்டின். So leading question is a form of question which would not be allowed under section 154 of Indian Evidence Act அப்படின்றது இதுல சொல்றாங்க. நெக்ஸ்ட் இதுல என்ன சொல்றாங்கன்னா, if the court allow the prosecution to ask leading question, the adverse party can object the same, and after such objection also if the court and after such objection also if the court permit the same, the adverse party can ask the court to record the same in question and answer form. அதை அவங்க எப்படி கேட்கறாங்களோ அந்த ஃபார்மட்ல. இப்ப அவங்க லீடிங் கொஸ்டின் ப்ராசிக்யூஷன் தன்னோட விட்னஸ் ஹாஸ்டல்ல மாறிட்டாங்கிறதுக்காக லீடிங் கொஸ்டினா போடுறாங்கும் போது ஆப்போசிட் பார்ட்டி என்ன பண்ணலாம்னா, டிஃபென்ஸ் கவுன்சில் இதை பண்ணக்கூடாதுன்னு அப்ஜெக்ட் பண்ணணும். அப்படி அப்ஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறமும் இஃப் த கோர்ட் பெர்மிட் த சேம் அப்படின்னா அந்த டிஃபென்ஸ் கவுன்சில் என்ன சொல்லணும்னா, சரி நீங்க பர்மிட் பண்ணிக்கோங்க, அது எனக்கு பிரச்சனை இல்லை, பட் அவர் என்ன கேள்வி கேட்டா அவருக்கு என்ன ஆன்சர் கொடுக்காங்களோ அதை அப்படியே ரெடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ரைட் இந்த டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு இருக்கு அப்படின்றத இதுல சொல்றாங்க. ஸோ விச் மீன்ஸ் இந்த மாதிரி பண்ணிருக்காங்கிறத அப்பலேட் ஃபோரம்க்கு போகும்போது அங்க நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோங்கும் போது டோட்டலாவே அந்த எவிடன்ஸை இன் டோட்டோ ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ரைட்டை உங்களுக்கு இந்த இடத்துல கொடுக்காங்க. Next the leading question asked by prosecution on the hostile witness is illegal and not curable and also violation of Article 21 as it against fair trial, which means it is unfair procedure அப்படின்னு சொல்லிட்டாங்க.
ஸோ நீங்க லீடிங் கொஸ்டினை வந்து 154ல கேட்டீங்க அப்படின்னா it is not only illegal, it is also violation under Article 21 of Constitution, which guarantees fair trial as fundamental right. So இதையும் இந்த ஜட்ஜ்மெண்ட்ல டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து the court should avoid the use of hostile witness, adverse witness, அன்ஃபேவரபிள் விட்னஸ். கோர்ட் வந்து தன்னோட ஜட்ஜ்மெண்ட்ல எந்த இடத்துலயுமே வந்து இவரு ஹாஸ்டைலா மாறிட்டாரு, அதனால ஹாஸ்டைல் விட்னஸ் இல்லைன்னா அட்வர்ஸ் விட்னஸ் இல்லைன்னா அன்ஃபேவரபிள் விட்னஸ்ன்ற வேர்டை வந்து யூஸே பண்ணக்கூடாது அப்படின்றதையும் இந்த கேஸ்ல வந்து கோர்ட் வந்து ஸ்ட்ரிஞ்செண்டா சொல்லியிருக்காங்க. இந்த இன்னொன்னு இதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஹாஸ்டைல் விட்னஸ்ன்ற கான்செப்ட் வந்து இங்கிலீஷ் லாவில் உள்ள ஒரு விஷயம். இட் இஸ் நாட் அப்ளிகபிள் டு இந்தியன் லா அண்ட் இட் இஸ் ஃபால் டு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அப்படின்றதையும் இதுல சொல்லியிருக்காங்க. So court should not declare any witness as hostile. Putting leading question and elicitate answer is illegal and should be rejected in limine அப்படின்னு சொல்லி இதுல ஜட்ஜ்மெண்ட்ல டிசைட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட பார்க்க வேண்டிய ப்ரொவிஷன் வந்து செக்ஷன் 145 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். So in the 145ல it deals about cross examination as to previous statement in writing. So previous statement writingல இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை எப்படி cross examination பண்ணணும்ன்றதை இதுல சொல்லியிருப்பாங்க. A witness may be cross examined as to previous statement made by him in writing or reduced into writing and relevant to matter in question without such writing being shown to him or being proved. But if it is intended to contradict him by the writing, his attention must before the writing can be proved be called to those part of it which are to be used for the purpose of contradicting him. So இதுல ரெண்டு பார்ட் பத்தி சொல்லியிருப்பாங்க. என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து சப்ஸ்டான்டிவ் கிராஸ் எக்ஸாமினேஷன் பத்தி சொல்லியிருப்பாங்க. அதாவது ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட்டை கிராஸ் பண்ணலாம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பார்ட்ல சொல்லியிருக்காங்க. செகண்ட் பார்ட்ல வந்துட்டு ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட்டை கான்ட்ராடிக்ட் பண்றதை பத்தி செகண்ட் பார்ட்ல சொல்றாங்க. ஸோ கிராஸ் எக்ஸாமினேஷன் ஃபர்ஸ்ட் பார்ட்ல சொல்லக்கூடிய சப்ஸ்டான்டிவ் கிராஸ் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட் இருந்ததுன்னா அந்த எந்த பார்ட்டியோட ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட்டோ அது அந்த பார்ட்டியை வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை அவங்க கிட்ட காமிக்காமலேயே அதே போல அந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ணாமலேயே வந்து கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணலாம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பார்ட்ல சொல்றாங்க. செகண்ட் பார்ட்ல வந்து கிராஸ் பண்ணிட்டோம், இப்போ வந்து அந்த பார்ட்டியை கான்ட்ராடிக்ட் பண்ணணும், முரண்படுத்தணும்னு நினைக்கிறோம் அப்படின்ற பட்சத்துல அப்போ அந்த எந்த பாட்டை வந்து அவருக்கு கான்ட்ராடிக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த பாட்டை அவர்கிட்ட காமிச்சு அதுக்கப்புறமா அதுல கேள்வி கேட்கணும் அப்படின்றத செகண்ட் பார்ட்ல சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டை மட்டும் ஒரு ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட்டை கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணிட்டு அதுல வந்துட்டு அவர் ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 161 ஸ்டேட்மெண்ட்டை காமிக்கவே இல்லை, ஆனா 161 ஸ்டேட்மெண்ட்ல உள்ள விஷயத்த நம்ம அவர்கிட்ட கேட்கிறோம், நீங்க இந்த மாதிரி போலீஸ் கிட்ட சொன்னீங்களா அப்படின்னு சொல்லும் போது ஆமா இல்ல அங்க ஒண்ணு சொல்லியிருப்பாரு, இப்போ இங்க பாக்ஸ்ல வேற ஒண்ணு சொல்லியிருப்பாரு. அப்ப இங்க பாக்ஸ்ல வேற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கும் போது போலீஸ்ல நீங்க அப்படி சொன்னீங்களான்னு கேட்கும்போது அவர் சொல்லியிருந்தீங்களான்னு கேட்கும்போது அவர் ஆமான்னு சொல்லிட்டாருன்னா இதுவே கான்ட்ராடிக்ஷன் கிடையாது, இது வந்து கிராஸ் எக்ஸாமினேஷன் தான். ஏன்னா அவர்கிட்ட இன்னும் அந்த கான்ட்ராடிக்ட் பண்ண வேண்டிய பாட்டை வந்து காமிக்கல, எதுவுமே செய்யல, சும்மா மியர் கொஸ்டின் தான் போட்டிருக்கோம். சோ இது வந்து கிராஸ் எக்ஸாமினேஷன் தான். இப்ப கான்ட்ராடிக்ட் பண்ணணும்ட்டு நம்ம நினைக்கும் போது அந்த பாட்டை அவர்கிட்ட காமிச்சு இங்க ஏன் நீங்க இப்படி சொல்லியிருக்கீங்கன்னு கேட்கணும். ஏன்னா அவருக்கு தான் தெரியும் அந்த சூழ்நிலையில ஏன் அப்படி சொன்னோம், இப்போ விட்னஸ் பாக்ஸ்ல வந்து நம்ம ஏன் மாத்தி சொல்றோம்ன்றது அவருக்கு அவராலதான் சொல்ல முடியும். அதனால நீங்க ஏன் அங்கேயும் இங்கேயும் இப்படி சொல்லியிருக்கீங்கன்றத அந்த பாட்டை அவர்கிட்ட காமிச்சு அதுக்கப்புறமா கொஸ்டின் கேட்டாதான் அது கான்ட்ராடிக்ஷன்றதுக்குள்ள வரும். ஃபார் எக்ஸாம்பிள் அவர் 161 ஸ்டேட்மெண்ட்ல வந்து ஒன்னு சொல்லிட்டு இங்க வந்து வேற மாதிரி சொல்லும் போது ஏன் இப்படி சொல்லியிருக்கீங்கன்னு இந்த பாட்டை காமிச்சு கேட்கும்போது அவர் அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி கூட ஏதாவது ரீசன் சொல்லலாம். அந்த இடத்துல அவங்க த்ரெட்டன் பண்ணனாங்க, அதனால நாங்க அப்படி சொன்னேன், இதுதான் உண்மை அப்படின்னு அவர் ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி கூட ரீசன் சொல்லலாம். தட் மே பி கன்சிடர் பை தி கோர்ட் ஃபார் தி ப்ரொனவுன்ஸ்மெண்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். அதனால இதை வந்து கான்ட்ரடிக்ஷன் இதுதான் பண்ணணும்ன்றத இந்த 145ல சொல்லியிருக்காங்க. சரி, இது எதுக்காக கான்ட்ரடிக்ட் பண்ணணும்னு சொல்றாங்க அப்படின்னா அதோட ரிசல்ட் வந்து செக்ஷன் 155ல இருக்கும். அந்த 155ல சப் கிளாஸ் 3ல இருக்கும், இம்பீச் கிரெடிட் ஆஃப் விட்னஸ். சோ இதுல சப் கிளாஸ் 3ல வந்துட்டு ஒரு கிரெடிட் இந்த 155ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா விட்னஸை வந்து எப்படி இம்பீச் பண்ணலாம், அவங்களோட நம்பகத்தன்மையை வந்து எப்படி உடைக்கலான்றத பத்தி அதுல சொல்லியிருப்பாங்க. அதுல 3வது சப் கிளாஸ் 3ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பை proof of former statement inconsistent with any part of his evidence which is liable to be contradicted. So
எந்த ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட்டை வந்து கான்ட்ராடிக்ட் பண்ண முடியுமோ அதை வந்து கான்ட்ராடிக்ட் பண்றதன் மூலமா அவரோட கிரெடிட்டை வந்து இம்பீச் பண்ணலாம் அப்படின்றதையே வந்து இந்த சப்ளாஸ் 3 155 சப்ளாஸ் 3ல சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ நம்ம 146 145ல வந்து கிராஸ் எக்ஸாமினேஷன் பை வே ஆஃப் கான்ட்ராடிக்டிங் தி விட்னஸ் மூலமா அவரோட கிரெடிட்டை வந்து 155 சப்ளாஸ் 3க்கு கீழே வந்து இம்பீச் பண்ணலாம். ஸோ அதுக்காக வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலயும் இந்த 145லயும் வந்து கிராஸ் எக்ஸாமினேஷன்ற வேர்ட் வந்திருக்கும். ஸோ இந்த கிராஸ் எக்ஸாமினேஷனும் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 154ல பார்த்த மாதிரி ப்ராசிக்யூஷன் வந்துட்டு விட்னஸ் வந்து தனக்கு எதிராக சொல்றாங்க அப்படின்ற காரணத்தினால அவங்க இந்த ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட்டை கான்ட்ராடிக்ட் பண்றதுக்காகவோ இல்ல கிராஸ் எக்ஸாமினா பண்றதுக்கு இந்த 145 இன்வோக் பண்ணும்போது இந்த இடத்துலயும் வந்து ப்ராசிக்யூஷன் என்ன பண்ணக்கூடாதுன்னா லீடிங் கொஸ்டின் கேட்கக்கூடாது. அதே போல செக்ஷன் 146 வந்து கொஸ்டின் லாஃபுல் இன் கிராஸ் எக்ஸாமினேஷன். இங்கேயும் வந்து இந்த கிராஸ் எக்ஸாமினேஷன்ல ப்ராசிக்யூஷன் ஷுட் நாட் ஆஸ்க் லீடிங் கொஸ்டின். எப்பன்னா அவங்க கூட்டிட்டு வந்த அந்த பார்ட்டி அவங்களுக்கு அகேன்ஸ்டா மாறும்போது இவங்கயும் வந்து லீடிங் கொஸ்டின் கேட்கக்கூடாது அப்படின்றது. இதுல வந்துட்டு லாஃபுல் கொஸ்டின்ஸ் லாஃபுல் இன் கிராஸ் எக்ஸாமினேஷன் சொல்லியிருப்பாங்க. இதுல எதெல்லாம் வந்து ஆக்சுவலா இதுல சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ரெலவெண்ட் கிடையாது. எப்படின்னா இப்ப நமக்கு எவிடன்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் 5ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஃபேக்ட் இன் இஷ்யூ அண்ட் ரெலவெண்ட் ஃபேக்ட் இந்த ரெண்டு விஷயம் சம்பந்தமா தான் எவிடன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படிங்கறத செக்ஷன் 5ல சொல்லியிருப்பாங்க. அதை தவிர்த்து எதுவும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த 146ல என்னன்னா இந்த இதுல வந்து கிராஸ் எக்ஸாமினேஷன் 146க்கு கீழே பண்ணக்கூடிய இந்த கிராஸ் எக்ஸாமினேஷன்ல வந்து ஈவன் தோ இஃப் இட் இஸ் நாட் irrelevant the questions can be asked in respect of the matters covered under section 146. இதுல என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னா to test his veracity, to discover who he is and what is his position in life, or to shake his credit by injuring his character, although the answer to such question might tend directly or indirectly to criminate him or might expose or tend directly or indirectly to expose him to penalty or forfeiture. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கேஸுக்கு சம்பந்தமே இல்லாம இருந்தா கூட இத வந்து அந்த விட்னஸை வந்து அவங்களோட வெராசிட்டியை டெஸ்டிஃபை பண்றதுக்காகவும் சொசைட்டில அவங்க என்ன மாதிரி ஒரு பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்றத கோர்ட்டுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காகவும் அவங்களோட கிரெடிட்டை வந்து ஷேர் பண்றதுக்காகவும் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். இது வந்து லாஃபுல். இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஈவன் தோ இட் இஸ் நாட் ரெலவெண்டா இருந்தா கூட தீஸ் கொஸ்டின்ஸ் ஆர் லாஃபுல் வென் இட் இஸ் ஆஸ்க்ட் இன் கிராஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்றது இந்த 146ல சொல்லியிருக்காங்க. அதே போல இதுல வந்து இந்த விட்னஸ கொஸ்டின் கேட்கும் போது அவங்க அதுக்கு ஆன்சர் பண்ணுனாங்க அப்படின்னா இது வந்து டைரக்டாவோ இன்டைரக்டாவோ அவங்கள வந்து லீட்ஸ் டு கிரிமினேட் ஹிம் ஆர் மைட் எக்ஸ்போஸ் ஆர் டென் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி டு எக்ஸ்போஸ் ஹிம் டு அ பெனால்டி ஆர் ஃபார்ஃபிச்சர் அப்படின்னு இருந்தா கூட அந்த கொஸ்டின்ஸ் வந்து அவங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்றத அந்த ப்ரொவிஷன்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஓவரால் வந்து ஃபண்டமெண்டல் ஆஃப் கிரிமினல் ட்ரையலுக்கு ஃபண்டமெண்டலா பார்க்கக்கூடிய விஷயங்கள். டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. தேங்க் யூ மேம். பார்ட்டிசிபென்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? அந்த விகே சசிகலான்னு ஒரு சைட்டேஷன் சொன்னீங்களா, அது கொஞ்சம் கரெக்டா சொல்லுங்களேன். ஒரு நிமிஷம் சார். விகே சசிகலா கேஸ் தான் சார். அதான் 207ல சொன்னீங்க. சரியா குறிக்க அதுல என்னன்னா சார் நமக்கு வந்து 207ல வந்து அக்யூஸ்டுக்கு வந்து ப்ராசிக்யூஷன் எந்தெந்த டாக்குமெண்ட் எல்லாம் ரிலே பண்றோம்னு சொல்லியிருக்காங்களோ அந்த டாக்குமெண்ட் எல்லாம் அக்யூஸ்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போதே கோர்ட்டு ஃபர்ஸ்ட் வரும்போதே வந்து அவங்க கிட்ட எல்லா காப்பீஸையும் வந்து சப்ளை பண்ணிடணும். கரெக்டா? அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து கொடுக்கணும். ஃப்ரீயா கோர்ட்டே வந்து ப்ராசிக்யூஷன் எந்தெந்த டாக்குமெண்ட் எல்லாம் ரிலே பண்ணதோ ஃப்ரீயா கோர்ட்டே வந்து கொடுத்துடணும் அக்யூஸ்டுக்கு. ஆனா இதுல என்ன பிரச்சனை வந்ததுன்னா ஒரு சில டாக்குமெண்ட் நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து ப்ராசிக்யூஷன் போட்டிருப்பாங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்தந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும் தான் நாங்க ரிலே பண்றோம், இதெல்லாம் ரிலே பண்ணலன்ற மாதிரி தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஃபைனல் ரிப்போர்ட்லயே சொல்லியிருப்பாங்க என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் வந்து அவங்க ரிலே பண்றாங்கிறத இருக்கும். அதே போல எந்தெந்த விட்னஸ் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டு விட்னஸ் கொடுக்க எந்தெந்த விட்னஸ் எல்லாம் வந்து விசாரிக்க போறாங்கிற பர்டிகுலர்ஸ் எல்லாம் வந்து அதுல சார்ஜ் ஷீட்லயே இருக்கும் 173ல. இப்ப இந்த இடத்துல ஆனா அவங்க வேற சில டாக்குமெண்ட்ஸையும் ப்ராசிக்யூஷன் கைப்பற்றி இருந்து அதையும் கோர்ட்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ணி இருந்திருக்காங்க. ஆனா அதை வந்து அந்த லிஸ்ட்ல அவங்க சேர்க்கல, அவங்க ரிலே பண்ண போறது இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது
அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து இந்த அக்யூஸ்ட் வாங்கி பார்க்க முடியுமா? ஏன்னா அந்த டாக்குமெண்ட் அக்யூஸ்டுக்கு ஃபேவரா இருக்கலாம், அக்யூஸ்டோட கேஸை சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது அக்யூஸ்டுக்கு வந்து அதை வாங்குறதுக்கான உரிமை இருக்கா அப்படின்றதுதான் அதுல டிசைட் பண்றாங்க. கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, ப்ராசிக்யூஷன் எதெல்லாம் ரிலை பண்றேன்னு சொல்றாங்களோ அதெல்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வந்து கோர்ட்டே கொடுத்துடணும். ஆனா ப்ராசிக்யூஷன் எதெல்லாம் ரிலை பண்ணலையோ அந்த டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சர்டிபிகேட் காப்பி அப்ளை பண்ணாங்கன்னா கொடுக்கணும் கண்டிப்பா. முன்னாடி என்ன இருந்ததுன்னா, எதெல்லாம் ப்ராசிக்யூஷன் ரிலே பண்ணலையோ அந்த டாக்குமெண்ட் எல்லாம் சர்டிபிகேட் காப்பி போட்டா கூட கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் ப்ராசிக்யூஷன் வந்து ரிலே பண்ண போறது இல்ல, அதனால யூ ஆர் நாட் என்டைட்டில் அப்படின்னு சொல்லி அந்த காப்பி அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருந்த சூழ்நிலையில இதுல என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நீங்க ஆன் அப்ளிகேஷன் ஆன் சர்டிபிகேட் அப்ளிகேஷன் ஃபார் சர்டிபிகேட் காப்பீஸ் வந்து நீங்க கண்டிப்பா அவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா தட் டாக்குமெண்ட் மேபி prove the accused case, it may be support the accused அப்படின்றதுனால accused is entitled to get that documents which are not relied by the prosecution on application அப்படின்னு சொல்லி அந்த கேஸை டிசைட் பண்ணியிருக்காங்க சார். சைட்டேஷன் கொஞ்சம் சொல்லுங்க மேடம். சைட்டேஷன் இல்லையா? VK Sasikala 2012 versus State of தமிழ்நாடுன்னு நினைக்கிறேன் சார். ஒரு ஓகே மேடம், தேங்க்யூ பாத்துறேன். நான் VK சசிகலான்னு பாத்துறேன். ஓகே, தேங்க்யூ. இல்ல ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். VK Sasikala versus State represented by Superintendent of Police. ஓகே அதுதான் சார். decided on 27 September 2012. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. முகிலன் கேஸ் சைட்டேஷன் சொல்லுவாங்க. முகிலன் கேஸ் முகிலன் கேஸ் சைட்டேஷன் நானே எழுதல சார். முகிலன் வெர்சஸ் ஸ்டேட் தான் போட்டிருக்கேன். ஓகே, தேங்க்ஸ் மேடம். ஓகே. 1997 ஏதோ சொன்னீங்களே, 1977 எது சார்? 1997 ஏதோ சொன்னீங்களே, 154 முகிலன் கேஸுக்கா? ஹாஸ்டல் விட்னஸ் பத்தி. ஹாஸ்டல் விட்னஸா? Satpal versus Delhi Administration 1976 1 SEC 727. SATPAUL Satpal versus Delhi Administration 1976 1 SEC 727. 1976 மேடம்? 1976 சார். 1976. இந்த ஓத்த பத்தி சொன்னீங்க மேடம். ஆமா, ஓத் என்னன்னா சார், 12 years கீழே உள்ள சைல்டு விட்னஸ்க்கு வந்து ஓத் அட்மினிஸ்டர் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னா, ஓத் ஆக்ட்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, செக்ஷன் 4(1) சப்கிளாஸ் C அதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்தியன் ஓத் ஆக்ட் 1969 எங்கேயுமே டைரக்டா வந்து சைல்டு விட்னஸ் பிலோ தி ஏஜ் ஆஃப் 12 years இருக்கவங்களுக்கு ஓத் அட்மினிஸ்டர் பண்ண கூடாதுன்னு எங்கேயுமே சொல்லல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தவங்க சைல்டு விட்னஸா இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு வந்து ஓத் அட்மினிஸ்டர் பண்ணினதுக்கு அப்புறமா அந்த குழந்தைக்கு வந்து கொஸ்டினை புரிஞ்சுக்கக்கூடிய கெப்பாசிட்டியும் இருக்கு, ரேஷனல் ஆன்சர் கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டியும் இருக்கு. இது ரெண்டுமே வந்து செக்ஷன் 118 இந்தியன் எவிடன்ஸ் கீழே வரக்கூடிய அந்த ரெண்டு விஷயமுமே வந்து ஃபுல்ஃபில் ஆகுது. ஆனா அந்த குழந்தைக்கு நம்ம ஓத்து எடுக்கிறதோட விளைவு என்னன்றது தெரியல. அதாவது கேட்கக்கூடிய கேள்வியை புரிஞ்சுக்க தெரியுது, அதுக்கு ரேஷனல் ஆன்சரும் கொடுக்க தெரியுது. ஆனா அந்த குழந்தை மேல நீ சொல்வதெல்லாம் உண்மைன்னு ஒரு சத்தியம் வாங்கியிருக்காங்க. அந்த சத்தியம் வாங்கினதுக்கு அப்புறம் ஆன்சர் பண்ணக்கூடியதோட விளைவு என்னன்னு தெரியல. விளைவு என்ன? சத்தியம் எடுத்ததுக்கு அப்புறம் ஓத் அட்மினிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் பொய் சொன்னோம்னா அந்த பொய் சொல்லக்கூடிய அந்த பர்சன் வந்து லயபிள் அண்டர் செக்ஷன் 178 ஆஃப் இந்தியன் பீனல் கோடு. ஸோ பெர்ஜரிக்கு வந்து அவங்க லயபிள். இதுதான் வந்து ஓத் அட்மினிஸ்டர் பண்ணிட்டு பொய் சொன்னாங்கன்னா அதோட கான்சிக்வன்சஸ் வந்து இதுதான். இப்போ அந்த குழந்தைக்கு ஓத் அட்மினிஸ்டர் பண்ணிட்டாங்க, அதுக்கு புரிஞ்சுக்க தெரியுது, ஆன்சர் பண்ண தெரியுது, எல்லாம் பண்ணுது. ஆனா பொய் சொன்னோம்னா நம்ம வந்து லயபிள் அண்டர் செக்ஷன் 178 ஆஃப் இந்தியன் பீனல் கோடுன்றது அந்த குழந்தைக்கு தெரியாது. அப்படின்ற பட்சத்துல அந்த குழந்தை அதுக்கு லயபிள் கிடையாது. ஒருவேளை அந்த குழந்தைக்கு அதுவும் தெரிஞ்சு ஓத் அட்மினிஸ்டர் பண்ணிச்சுன்னா அந்த குழந்தை லயபிள் அப்படிங்கிற மாதிரி தான் அதுல மீனிங் வருது கோர்ட் ஆக்ட பார்க்கும்போது. ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, தோ த விட்னஸ் அண்டர் 12 years understand the duty of speaking the truth, he does not understand the nature of oath, section 5 of this act shall not apply அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த செக்ஷன் 5ல தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஓத் அட்மினிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா பொய் சொன்னாங்கன்னா அதே லயபிள் அண்டர் கிரிமினல் IPC
ஃபார் பெர்ஜுரி அப்படின்றதுதான் அந்த செக்ஷன் 5ல சொல்லியிருக்காங்க. சோ இப்ப அந்த குழந்தை ஓத் அட்மினிஸ்டர் பண்ணிருச்சு, ஆனா அதோட நேச்சர் என்னன்றத புரியாம அந்த குழந்தை ஆன்சர் பண்ணிச்சு அப்படின்னும் போது அந்த குழந்தை அதுக்கு லயபிள் இல்ல அப்படின்றாங்க ஃபர்ஸ்ட் பார்ட்ல. செகண்ட் பார்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த குழந்தை மேல ஒருவேளை ஓத்தை அட்மினிஸ்டர் பண்ணாமலே வந்துட்டு சாட்சி வாங்கிட்டாங்க அப்படின்னா, உனக்கு ஓத்தை அட்மினிஸ்டர் பண்ணாதனாலேயே இந்த குழந்தையோட எவிடன்ஸை ரிஜெக்ட் பண்ணணும்னு அர்த்தம் கிடையாது, எவிடன்ஸை வந்து அட்மிட் பண்ணலான்றது செகண்ட் பார்ட்ல சொல்றாங்க சார். சார் புரிஞ்சுதா? எஸ் மேடம். ஆனா இந்த சத்பால் சிங் சொல்லி ஒரு கேஸ் சொன்னீங்கல்ல, அது எதுக்காக சொன்னீங்க? எந்த செக்ஷனுக்கு ரிலே பண்ணி? செக்ஷன் 154 ஹாஸ்டைல் விட்னஸ்க்காக சொன்னது. 154 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் மேம். ஓகே, தேங்க்யூ மேம். அதாவது இது எல்லாமே வந்து ரிலேட்டிங் டு ஹாஸ்டைல் விட்னஸ். அதாவது அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஹாஸ்டைல்ன்ற வேர்டே வந்து கோர்ட் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அவன் வந்து ப்ராசிக்யூஷன் வந்து எப்பவுமே அவன் தான் காலிங் பார்ட்டி, அவன் அட்வர்ஸ் பார்ட்டின்ற ஒரு ஸ்டேஜுக்கே போறது கிடையாது. அவன் காலிங் பார்ட்டியா தான் இருக்கான். ஆனா வித் தி பெர்மிஷன் ஆஃப் கோர்ட் வந்துட்டு அட்வர்ஸ் பார்ட்டிக்கு உள்ள கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணக்கூடிய உரிமை மட்டும்தான் இவனுக்கு வருது. இவனோட ஸ்டேட்டஸ் என்னன்னா, இவன் காலிங் பார்ட்டி தான், ப்ராசிக்யூஷன் வந்து காலிங் பார்ட்டி தான், அட்வர்ஸ் பார்ட்டி கிடையாது. சோ அதனால நீங்க வந்து நீங்க கூட்டிட்டு வந்த சாட்சியை உங்களுக்கு எதிராக உங்க கேஸை சப்போர்ட் பண்ணலன்ற பட்சத்துக்காக நீங்க அட்வர்ஸ் பார்ட்டியா மாறிட மாட்டீங்க. உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து நீங்க எப்பவுமே காலிங் பார்ட்டி தான். அதனால நீங்க வந்து லீடிங் கொஸ்டின் கேட்க கூடாது. ஏன்னா லீடிங் கொஸ்டின் இஸ் அலோட் ஒன்லி டு அட்வர்ஸ் பார்ட்டி தான். ஸோ லீடிங் கொஸ்டின் வந்து ப்ராசிக்யூஷன் கேட்கவே கூடாது. ஈவன் விட்னஸ் வந்து அவங்க கேஸை சப்போர்ட் பண்ண, அவங்க விட்னஸே அவங்கள சப்போர்ட் பண்ணலன்னா கூட லீடிங் கொஸ்டின் அவங்க கேட்கக்கூடாது. ஆனா என்ன கேட்கலாம்னா, கிராஸ் எக்ஸாமினேஷன் எந்தெந்த ஏரியாவிலலாம் கேட்கலாம், ஒரு அட்வர்ஸ் பார்ட்டியா இருந்தா எந்த இடத்துலலாம் அவரை கிராஸ் எக்ஸாமின் பண்ணலாமோ அந்த இடத்துல கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணலாம். ஆனா அந்த கிராஸ் எக்ஸாமினேஷன் சுட் நாட் பி இன் தி ஃபார்ம் ஆஃப் லீடிங் கொஸ்டின். ஸோ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஃபார்ம்ல ஆமா இல்லைன்னு சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றது அந்த சத்பால் சிங் கேஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஃபார்ம் ஆஃப் கொஸ்டின்ஸ் என்ன மேடம்? இந்த ஃபார்ம் ஆஃப் கொஸ்டின்ஸ் சொன்னீங்களே, அதுதான் ஃபார்ம் ஆஃப் கொஸ்டின்னா நம்ம ஆன்சரோட நீங்க அந்த அக்கரன்ஸை பார்த்த போது இருட்டாக தானே இருந்தது, அவங்க என்ன சொல்லுவான், ஆமா இல்லைன்னா இல்ல, இந்த ரெண்டை தவிர வேற எதுவுமே அவங்க சொல்ல முடியாது. நீங்கள குத்தும் போது நேரடியாக பார்த்தீர்கள் தானே அப்படின்னு கேட்டா ஆமா இல்ல, இந்த ரெண்டை தவிர வேற எதுவும் ஒரு சொல்ல முடியாது. திஸ் இஸ் கால்டு லீடிங் கொஸ்டின். இதுதான் ஃபார்ம். அதாவது கொஸ்டின் அந்த அவர் கேட்கக்கூடிய கொஸ்டினுக்குள்ளேயே ஆன்சரும் பொதிஞ்சிருக்கும். அவர் ஆன்சர் வந்து விட்னஸ் வந்து ஆமா இல்லன்னு தான் சொல்ல மாதிரி ஆன்சரையே நம்ம லீட் பண்றோம் இல்லையா, திஸ் இஸ் கால்டு ஃபார்ம் ஆஃப் கொஸ்டின். ஸோ இந்த 143ல சொல்லக்கூடிய கிராஸ் எக்ஸாமினேஷன் கேன் பி டன் இன் லீடிங் கொஸ்டின் கேன் பி ஆஸ்க்ட் இன் கிராஸ் எக்ஸாமினேஷன் சொல்லக்கூடியது ஃபார்ம் ஆஃப் கொஸ்டினை தான் சொல்லுது. இது வந்து கொஸ்டின் ஆன்சர் ஃபார்ம்ல இருக்கும். இதை எப்ப கேட்கலாம்னா கிராஸ் எக்ஸாமினேஷன்ல கேட்கலாம். யார் கேட்கலாம்னா அட்வர்ஸ் பார்ட்டி மட்டும் தான் கேட்க முடியும். இதுதான் ஃபண்டமெண்டல். அட்வர்ஸ் பார்ட்டி தான் கேட்க முடியும். திஸ் இஸ் ஃபண்டமெண்டல். பட் இப்ப ப்ராசிக்யூஷன் வந்து அவங்க கூட்டிட்டு வந்த விட்னஸ் வந்து அவங்க கேஸை சப்போர்ட் பண்ணலன்ற பட்சத்துல ப்ராசிக்யூஷன் வில் நாட் சேஞ்ச் ஹிஸ் ஸ்டேட்டஸ் ஆஸ் அட்வர்ஸ் பார்ட்டி. அவர் என்னன்னா அவரோட ஸ்டாண்ட்ல தான் நிக்கிறாரு. அவர் வந்து காலிங் பார்ட்டியாவே தான் நிக்கிறாரு. அவர் அட்வர்ஸ் பார்ட்டியா மாறுறது இல்ல, அவர் வந்து காலிங் பார்ட்டி தான். ஆனா என்னன்னா ஒரே ஒரு ரைட்டை வந்து லா அவருக்கு கொடுக்குது. உன் பார்ட்டி உன்னை சப்போர்ட் பண்ணலன்ற பட்சத்துல நீ அவனை கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுது. சோ உன்னை வந்து கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கோன்னு சொல்றதுனாலயே உன்னை லீடிங் கொஸ்டின் கேட்க சொல்லி லா அலோவ் பண்ணுதுன்னு அர்த்தம் கிடையாது. லீடிங் கொஸ்டின் வந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் அவன் உனக்கு என்ன பண்ணிருப்பாங்க, 161ல வேற மாதிரி சொல்லியிருப்பாங்க, இல்ல நம்ம போலீஸ் கிட்ட வேற மாதிரி என்கொயரியில சொல்லியிருப்பாங்க. இப்போ அப்படியே மாத்தி சொல்லுவாங்க இல்லையா. சோ இந்த மாத்தி சொல்ற விஷயத்த நீங்க வந்து அவனை கான்ட்ராடிக்ட் பண்ணி என்ன வேணாலும் கேள்வி கேளுங்க. ஆனா லீடிங் கொஸ்டினா எஸ் ஆர் நோ ஆன்சர் சொல்ற மாதிரி அந்த ஃபார்மட்ல கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி இந்த 154ல சொல்லியிருக்காங்க. சாரி, இந்த சத்பால் கேஸ்ல வந்து சொல்றாங்க. ஒருவேளை அப்படி கேக்குறாங்கன்னா என்ன பண்ணணும்னா, டிஃபென்ஸ் கவுன்சில் என்ன பண்ணணும்னா அதை வந்து அப்ஜெக்ஷனா இமீடியட்டா ரைஸ் பண்ணணும். ஆஃப்டர் சச் அப்ஜெக்ஷன் இஃப் த கோர்ட் ஃபெயில் டு கன்சிடர் இட் அப்படின்னா டிஃபென்ஸ் கவுன்சில் ஹேஸ் டு ஆஸ்க் தி ஜட்ஜ் டு ரெடியூஸ் தி மேட்டர் ஆஸ் இட் இஸ் அப்படின்றத அதுல சொல்றாங்க. அதாவது அவன் என்ன கொஸ்டின் அவர் கேட்காரோ அவர் என்ன ஆன்சர் சொல்றாரு அதை அப்படியே ரெடியூஸ் பண்ணுங்க, மாத்தி எழுதக்கூடாதுன்னு சொல்லி டிஃபென்ஸ் கவுன்சில் கேட்கணும். அப்படி கேட்டு அப்படி ரெடியூஸ் பண்ணி வந்துட்டாங்கன்னா இட் இஸ் a matter for challenge in appellate or revisional jurisdiction. இது அப்படியே நீங்க appellate forumலயோ இல்ல revisional jurisdictionலயோ இல்ல கன்ஃபர்மேஷன்லயோ நீங்க எடுத்துட்டு போயிட்டு இந்த மாதிரி பாருங்க 154ல ப்ராசிக்யூஷன் எல்லாமே லீடிங் கொஸ்டினா கேட்டு ஆன்சர் வாங்கிக்கிட்டாரு அப்படின்றத எடுத்தீங்கன்னா then that portion that witness totally indebted illegal and it should not be considered as evidence அப்படின்றத அந்த ஜட்ஜ்மெண்ட்ல சொல்றாங்க.
புரிஞ்சுதா சார்? எஸ் மேம். எனி அதர் கொஸ்டின்? ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜ்ல ம். அந்த அட்வர்ஸா ஃப்ரேம் பண்ணிட்டா இல்ல சார்ஜ் ஃப்ரேம் பண்ணாட்டி ம். வந்துட்டு ரிவிஷனல் கோர்ட்டு அதை வந்துட்டு நெக்லெக்ட் பண்ணிடுமா மேடம்? அதுதான் வந்து இப்போ ஒமிட் பண்ணிட்டாங்க. ஒரு சார்ஜ் ஃப்ரேம் பண்ணணும், இல்ல பண்ணாம ஒமிட் பண்ணிட்டாங்க, இல்ல வேற இந்த சார்ஜுக்கு பதிலா வேற ஒரு சார்ஜை ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. ஸோ இது மாதிரியான irregularities எல்லாம் இருந்தது அப்படின்னா அதோட வாட் இஸ் தி எஃபெக்ட் ஆஃப் irregularity இன் ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜ் அப்படின்றது இட் இஸ் டீல் அண்டர் செக்ஷன் 464 ஆஃப் சிஆர்பிசி. ஸோ 464 ஆஃப் சிஆர்பிசி இதுல 464 என்ன சொல்லுதுன்னா வெரி கிளியராவே என்ன சொல்றாங்கன்னா, unless it cause failure of justice, it is not a good defense in appeal. அதாவது நீங்க வந்து இதை இனிஷியல் ஸ்டேஜ்லயே வந்து பண்ணி கியூர் பண்ணிடணும். நீங்க அங்க பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்ற பட்சத்துல அப்பலேட் ஸ்டேஜ்ல, அப்பீல் ஸ்டேஜ்லயோ இல்ல ரிவிஷனல் ஸ்டேஜ்லயோ இல்ல கன்ஃபர்மேஷன் ஸ்டேஜ்லயோ வந்துட்டு இந்த கிரவுண்ட்ல வந்து அப்பீலையோ இல்ல ரிவிஷனையோ இல்ல கன்ஃபர்மேஷனையோ நீங்க வந்து சேலஞ்ச் பண்ணி ஜெயிக்க முடியுமானா ஜெயிக்க முடியாது அப்படின்றதுதான் அதோட எஃபெக்ட். ஸோ என்னன்னா ஒரே ஒரு விஷயம் இருந்ததுன்னா நீங்க அங்க ஜெயிக்கலாம். என்னன்னா ஃபெயிலியர் ஆஃப் ஜஸ்டிஸ் இருக்கணும். இந்த மாதிரி இந்த சார்ஜ் ஃப்ரேம் பண்ணாம விட்டு இதை பண்ணிட்டதுனால இது வந்து ஃபெயிலியர் ஆஃப் ஜஸ்டிஸ்க்கு லீட் பண்ணுது, இல்ல இது அங்க தப்பா பண்ணிட்டனால ஃபெயிலியர் ஆஃப் ஜஸ்டிஸ் இருக்கு அப்படின்ற அந்த ஃபெயிலியர் ஆஃப் ஜஸ்டிஸை நீங்க இஃப் யூ எஸ்டாப்ளிஷ்ட் தி ஃபெயிலியர் ஆஃப் ஜஸ்டிஸ் பிஃபோர் தி அப்பலேட் ஃபோரம் ஆர் ரிவிஷனல் ஆர் கன்ஃபர்மேஷன்ல வந்து நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்றீங்கன்ற பட்சத்துல யூ வில் சக்சீட் இன் தட் மேட்டர், அதர்வைஸ் யூ காண்ட். அதுதான் வந்து 464 சொல்றாங்க. ஸோ வாட் இஸ் மீன் பை ஃபெயிலியர் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுதான் வந்து முகிலன் வெர்சஸ் ஸ்டேட். இந்த கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் if one person is convicted for murder னு வச்சுக்கிடுவோம், ஓகேவா? ஆனா the court failed to frame the charge. அவர் வந்து மர்டர் கமிட் பண்ணியிருக்காருன்னு ஒரு சார்ஜே ஃப்ரேம் பண்ணல, ஆனா ஜட்மெண்ட்ல வந்து நீ பண்ணிருக்கேன்னு சொல்லி கன்விக்ட் பண்ணி விட்டுட்டாரு. இப்ப என்ன பண்ண முடியும்? இப்ப இங்க ஏன்னா ஒரு ஒன்லி எக்ஸெப்ஷன் இஸ் ஃபெயிலியர் ஆஃப் ஜஸ்டிஸ். அது இருந்தா மட்டும்தான் நம்ம அப்பலேட் ஃபோரம்ல சேலஞ்ச் பண்ண முடியும். அப்போ நீங்க இப்ப ஃப்ரேமே பண்ணாம விட்டுட்டு கன்விக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்துல ஃபெயிலியர் ஆஃப் ஜஸ்டிஸ் இருக்கா அப்படின்றது இந்த இதுல பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து ஒரு சார்ஜே ஃப்ரேம் பண்ணாம கன்விக்ஷன் கொடுத்துட்டேன்ற பட்சத்துல அவனுக்கு டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ரைட் எங்க இருக்கு? ஸோ யூ டினைட் தி ரைட் டு டிஃபெண்ட் ஹிஸ் சார்ஜ் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால இட் லீட்ஸ் டு ஃபெயிலியர் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு இந்த முகிலன் வெர்சஸ் ஸ்டேட் இந்த கேஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பியூர்லி ஃபெயிலியர் ஆஃப் ஜஸ்டிஸ் தான். ஏன்னா ஆர்டிகல் 21 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் வந்து ஸ்பீக்ஸ் கேரண்டிஸ் ஃபேர் ட்ரையல். நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, ஃபேர் ட்ரையல் வந்து அண்டர் ஆர்டிகல் 21 வந்து கேரண்டி கொடுக்குது. அதுல என்ன சொல்றாங்கன்னா ஃபேர் ட்ரையல் இருக்கணும்னு சொல்லி சொல்றீங்க. அந்த ஃபேர் ட்ரையல்ல ஒரு பாயிண்ட் நம்ம முதல்ல பார்த்தோம். என்ன பார்த்தோம்? நாலேஜ் ஆஃப் அக்யூசிஷன் அண்ட் அடிக்குவேட் ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து ஒன் ஆஃப் தி ஃபேர் ட்ரையல். ஸோ நாலேஜ் ஆஃப் அக்யூசிஷன் என்னது? உன் மேல என்ன குற்றச்சாட்டு இருக்குங்கிறத அவனோட நாலேஜுக்கு முதல்ல கொண்டு வரணும். அதுக்கப்புறமா அதை டிஃபெண்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். இந்த ரெண்டையுமே பண்ணாம நீங்க சார்ஜே ஃப்ரேம் பண்ணலங்கும் போது வேர் இஸ் தி கொஸ்டின் ஆஃப் டிஃபென்ஸ் அண்ட் வேர் இஸ் தி கொஸ்டின் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி? ஸோ போத் டினைடு. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஹியர் இட் இஸ் கிளியர்லி கம்ஸ் அண்டர் ஃபெயிலியர் ஆஃப் ஜஸ்டிஸ். அதனால நீங்க சார்ஜே ஃப்ரேம் பண்ணாம விட்டுட்டு அவனை தண்டனையும் கொடுத்துட்டீங்கன்னா அதை வந்து இந்த கொஸ்டினை ரைஸ் பண்ணும்போது இது கிளியர்லி கம்ஸ் அண்டர் ஃபெயிலியர் ஆஃப் ஜஸ்டிஸ் வருது. அதனால அது சஸ்டெயின் ஆகும்னு சொல்லிட்டு அந்த கன்விக்ஷனை வந்து செட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க. ஸோ இது வந்து சார்ஜை ஃப்ரேம் பண்ணாம விட்டா இந்த இடத்துல இது ஓகே. சில இடங்கள்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா மேஜர் அஃபென்ஸ் பண்ணிருப்பாங்க, அதுக்கு பதிலா மைனர் சார்ஜை வந்து ஃப்ரேம் பண்ணிருப்பாங்க, இல்ல மைனர் இதை பண்ணிட்டு மேஜர் இதை பண்ணிருப்பாங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது ஓவரால் நிறைய அஃபென்ஸ் கமிட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுவோம். அதுல ஏதோ ஒரு சார்ஜை மட்டும் irregularity இருக்கு அப்படின்னு நம்ம அப்பலேட் ஸ்டேஜ்ல போயிட்டு கொஸ்டின் பண்றோம்ன்ற பட்சத்துல ஓவரால் கேஸ பார்க்கும்போது இந்த ஒரு சின்ன விஷயம் மட்டும் கன்விக்ஷனை எந்த இடத்துலயுமே பாதிக்கல அப்படின்ற பட்சத்துல that will not consider failure of justice. ஸோ அந்த இடத்துல வந்து அங்க ஆர்டர் வந்து செட்டிஸ்ஃபை பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கிளியரா வந்து failure of justice இருந்ததுன்னா it will be a good stand to succeed our case. Otherwise it will not help us அப்படின்ற மாதிரி இருக்கு சார். அது சார் வேற டவுட் இருக்கா? ஓகே பார்ட்டிசிபென்ட் சார் யாருக்கும் டவுட் இருக்குங்களா சார்? ஒரு நிமிஷம். இப்ப மேடம் ஃபேர் ட்ரையல் சொன்னாங்கல்ல, அதுக்கு வந்து எந்தெந்த செக்ஷனை மட்டும் சொல்லுங்க, செக்ஷனை மட்டும் சொல்ல சொல்லுங்க சார்.
fair trial. First Article 21, then Section 479 of CRPC, then 327 CRPC, then 273 CRPC, next 20 subclass 2 of Article 20 subclass 2 and 300 CRPC, Article 39 capital A and 304 of CRPC. அவ்வளவுதான் மேம். தேங்க்யூ மேம். Then வந்து Section 309 CRPC. All trials and proceedings shall be held as expeditiously as possible. So 309 CRPC. And then Section 50 and 228 subclass 2 of CRPC. அவ்வளவுதான் மேம். 50 and 228. 50 and 228. Okay, thank you ma'am. ஆமா. Any other question? பட் ஒரே ஒரு கேஸ் லாஸ் மட்டும் சப்மிட் பண்ணிட்டேன். அந்த ஸ்டேட் ஆஃப் குஜராத்னு ஒன்று வந்துருக்கீங்களா அந்தர்ஜிவால? எந்த கேஸ் சார்? எந்த ஏரியால உள்ளது? ஏரியா வந்து குஜராத்தா? ஸ்டேட் ஆஃப் குஜராத். எஸ் மேடம், எஸ் வினோபாய் ஹரிபாய் மால்வியா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத் டிவைடட் இன் தி இயர் ஆஃப் 2019 சார். சரி, இதெல்லாம் வந்து நான் இப்ப சொன்ன எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ். இதை நீங்க தனியா எழுதி வச்சு இதுமே எல்லா இடத்துலயும் உங்களுக்கு எந்த கொஸ்டின்ல கேட்டாலும் இதை நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். வினோபாய் ஹரிபாய் மால்வியா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத். ஓகே. With regard to with regard to accused, whether the accused having the right to ask for okay, well done. Further investigation before claiming charge sheet. Okay, thank you. Bhagwan Singh case also அதேதான் சார். Bhagwan Singh which is decided in the year of 1985. அதுவும் அதேதான். இதுல என்ன சொல்றாங்கன்னா விக்டிம்க்கும் டிஃபேக்டோ கம்ப்ளைனன்ட்டும் வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் கேட்கலாம்னு சொல்லதான் அந்த பகவான் சிங் கேஸ். வினோபாய் கேஸ் வந்து அக்யூஸ்ட் ஆல்சோ ஆஸ்க் அப்படின்றது தான் வினோபாய் கேஸ். பேஸ்ட் ஆன் ஆர்டிகல் 21 என்ன மேடம்? ஆமா. ஓகே, தேங்க் யூ. மேடம் டைம் ஆச்சு. ரொம்ப கிளாஸ் ரொம்ப எக்ஸலண்டா இருந்துச்சு மேடம். எக்ஸலண்டா இருந்ததுக்கு எல்லாருமே கேள்வி கேட்டதுல இருந்து தெரியும் மேடம் வந்து எவ்வளவு தெளிவா புரிய விதமா எடுத்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. ரொம்ப நன்றி மேடம். வருங்காலங்கள்ல தொடர்ச்சியா நம்ம குரூப்புக்காக வகுப்புகள் எடுத்து கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் மேடம். தேங்க்யூ மேடம். கிளாஸ் ஒண்டர்ஃபுல்லா இருந்துச்சு மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.